வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான ஏஎம்டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல இன்றைய பொது அறிவியல் வகுப்பில் நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் பார்ட் பி அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே முந்தைய வகுப்பில் நம்ம பார்ட் ஏல வந்து நம்ம ஒரு 10 பக்கங்கள் வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளுடைய புத்தகத்தில் வந்து சாப்டர் நம்பர் வந்து 16வது சாப்டரில் 141வது பேஜில் வந்து நம்ம கடந்த வகுப்பில் சென்ற வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 பக்கங்கள் வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக வந்து 151வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. ஸோ அதில் இன்றைக்கி நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், இம்பார்ட்டண்ட்டான சப் டாபிக்ஸ் துணை தலைப்புகள் என்னென்ன அப்படின்றத வாங்க படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உட்கருனா என்ன, அதோட அமைப்பு எப்படி இருக்குது, அதோட பாகங்கள் எப்படி இருக்குது, அதோட பணிகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து குரோமோசோமின் அமைப்பு என்ன, குரோமோசோமோட வகைகள் என்ன, சிறப்பு வகை குரோமோசோம்கள் என்னென்ன இருக்குது, உதாரணத்துக்கு பாலிட்டின் குரோமோசோம்னா என்ன, விலக்கு துரிகை குரோமோசோம்னா என்ன, அது எந்த உயிரினத்தில் இருக்குது, யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறோம். அதற்கடுத்து டிஎன்ஏனா என்ன, டிஎன்ஏவோட அமைப்பு என்ன அப்படின்றத நம்ம வந்து படிக்க போகிறோம், மிக முக்கியமானது. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமது உடல் செல்லின் வயது வந்து ஒவ்வொரு செல்லும் வந்து புதுப்பிக்கக்கூடிய காலம் எத்தனை ஆண்டுகள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்கள் அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். அடுத்து செல் பகுப்பு மிக மிக முக்கியமானது. செல் பகுப்பின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 3 வகையாக இருக்கும். மைட்டாசிஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம், அதை பற்றி முழுமையாக படிக்க போகிறோம். எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்க்கணும். அது மைட்டாசிஸ் அப்படின்னா மறைமுக செல் பிரிதல் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் மொத்தம் 4 நிலை இருக்குது. ஒவ்வொரு நிலையும் நம்ம வந்து தெளிவாக வந்து படிக்க போகிறோம். ஸோ அதற்கு அடுத்து மியாசிஸ் அப்படின்னும் போது குண்டல் பகுப்புன்னு சொல்லுவோம். அது மொத்தம் 2 பகுப்புகளை கொண்டது, ஹெட்ரோட்ரோபிக் அண்ட் ஹோமோடைபிக் அப்படின்னு பார்க்குறோம். அந்த ஹெட்ரோட்ரோபிக்னா ஹோமோடைபிக்னா என்ன, முதல் மியாசிஸ் பகுப்பு என்ன, இரண்டாவது மியாசிஸ் பகுப்பு என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுலேயும் வந்து ஒவ்வொரு நிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிலைகள் வந்து இருக்குது அப்படின்னு. ஒவ்வொரு பகுப்புலையும் 5 நிலைகள் வந்து இப்போ ஹெட்ரோடைபிக் அப்படின்னும் போது முதல் மியாசிஸ் பகுப்பில் 5 நிலையும், இரண்டாம் மியாசிஸ் பகுப்பில் இருக்கக்கூடிய 5 நிலை என்ன அப்படின்றத நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்டு. ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸின் முக்கியத்துவம் என்ன, குண்டல் பகுப்போட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அண்ட் மைட்டாசிஸ் மியாசிஸ் அதாவது மறைமுக செல் பகுப்புக்கும் குண்டல் பகுப்புக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத நான் தெளிவாக படிக்க போகிறோம். அதுலேருந்து நமக்கு ஆல்ரெடி கேள்வி கேட்டிருக்கேன். அப்புறம் சவ்வுடு பரவல்னா என்ன, செல் எப்படி நடக்கும், எளிய பரவல்னா என்ன, எடுத்துக்காட்டு என்ன, அண்ட் எக்ஸோசைட்டாசிஸ், எண்டோசைட்டாசிஸ், ஃபேகோசைட்டாசிஸ், ஃபீனோசைட்டாசிஸ், இதற்கான விளக்கங்கள் தெளிவாக நம்ம படிக்க போகிறோம். இதை ஒரு தடவை படித்தா போதும், உங்களுக்கு மறக்கவே மறக்காது. டேரெக்டாக எக்ஸாம் ஆல் போனீங்கன்னா கூட நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்லாம். அடுத்து ஸ்டெம் செல் அப்படின்றாங்கல்ல, மூல செல்லாம், அது என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுமாதிரி ரத்த சிவப்பணுக்கள் அப்படின்னு இருக்குல்ல, சிவப்பு ரத்த செல்கள், ஸோ அது பார்க்க போகிறோம். அண்ட் மிக முக்கியமானது சுவாசித்தல் அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். அண்ட் சுவாசித்தல் அப்படின்னும் போது நம்ம உயிரின் முக்கிய கோட்பாடுகளில் ஒன்றாக வந்து இருக்கு. சுவாசித்தலின் வகைகள் என்ன, காற்று சுவாசம்னா என்ன, காற்றில்லா சுவாசம்னா என்ன, இப்போ மூச்சு விடுறதுக்கும் சுவாசித்தலுக்கும் என்ன வேறுபாடு அட்டவணையில் பார்க்க போகிறோம். அப்புறம் சுவாசித்தலுக்கும் மரக்கட்டை எரிதலுக்கும் என்ன வேறுபாடு, சுவாசித்தலுக்கும் ஒளிச்சேர்க்கைக்கு என்ன வேறுபாடு அப்படின்றத நம்ம இந்த வகுப்பில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்டு. அதற்கடுத்து காற்று சுவாசத்துக்கும் காற்றில்லா சுவாசத்துக்கும் வேறுபாடு நம்ம அட்டவணையிலேயே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தெளிவாக வந்து படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. இதுதான் நம்ம இன்றைய வகுப்பில் முழுமையாக படிக்கக்கூடிய துணை தலைப்புகள் அப்படின்னு பார்க்குறோம். இதில் பல கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த கான்செப்ட்ஸ்லாம் ஒரு தடவை நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணாவே போதும், டேரெக்டாக எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்டு. வாங்க படிப்போம். பக்கம் வந்து 151 எடுத்துக்கோங்க நம்மளுடைய புத்தகத்தில். ஸோ அதில் வந்து நம்ம சென்ட்ரியல் வரையும் சென்ற வகுப்பில் படிச்சிருந்தோம். இப்போ நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு அப்படின்றத வந்து நம்ம படிக்க போகிறோம் சொல்லி வச்சுட்டு போகிறோம். ஸோ உட்கரு அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து உட்கரு செல்லின் மூளையாக செயல்படுகிறது. ஏன்னா இதுதான் வந்து என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு வந்து. ஸோ அப்போ எப்போ வந்து செல் வந்து டிவைட் ஆகணும், செல் பகுப்படையணும், ஒவ்வொரு செல் நுண்ணுறுப்பும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான பணிகள் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்றது யார் அப்படின்னா உட்கரு வந்து சொல்லுது சொல்லி பார்க்கலாம். ஸோ அதனால் உட்கரு அப்படின்றது செல்லின் மூளையாக செயல்படுகிறது. இது வந்து தாவரம் மற்றும் விலங்கு, தாவரம் இருக்குது விலங்கு இருக்குது அப்படின்னா செல்களில் சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே உட்கரு உள்ளது. அப்படின்னா முட்டை இருக்கு அப்படின்னா அந்த முட்டையோட மஞ்சக்கரு இருக்குன்னா அந்த மஞ்சக்கரு தான் என்ன அப்படின்னா உட்கரு அப்படிங்கிறோம். இது எங்க இருக்குன்னா இந்த சைட்டோபிளாசம், இது வந்து சைட்டோபிளாசம். ஸோ அதுக்குள்ள இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா உட்கரு அப்படிங்கிறோம். அப்போ உட்கரு அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறோம். நம்ம இந்த முட்டையை உடைச்சு ஒரு கிளாஸ் டம்ளரில் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ள அந்த மஞ்சக்கரு இருக்க தெரியுது. அது சுற்றி இருக்கிற ஜெல்லி மாதிரி இருக்கிறது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசத்துக்கு உள்ளே தான் எங்க இருக்குன்னா உட்கரு இருக்கு அப்படிங்கிறோம். உட்கரு சுற்றி என்ன இருக்குன்னா உட்கரு உரை இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ உரை அப்படின்றது காணப்படக்கூடியது நம்ம என்ன சொல்லணும், யூகரியோட்டிக் செல்கள் அப்படின்னு சொல்லி நேற்றைய வகுப்பில் நம்ம பார்த்தோம். அப்போ உட்கரு அப்படின்னா அதை சுற்றி உரை காணப்படுகிறது. 1 அல்லது 2 நியூக்ளியோலஸ்கள் இருக்கலாம். அதாவது எப்பவுமே செல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உட்கரு ஒன்று இருக்கும். நியூக்ளியோலஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற உட்கரு மணின்னு சொல்லுவோம். அதான் என்னன்னா RNA + புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து 1 அல்லது 2க்கு மேற்பட்டது கூட இருக்கலாம். அப்போ 1 அல்லது 2 நியூக்ளியோலஸ் அப்படின்றது மற்றும் குரோமட்டின் உடல் ஆகியவை உட்கரின் உள்ளே காணப்படுகின்றன. இந்த குரோமட்டின் உடல் அப்படின்னா அதுதான் வந்து குரோமோசோமா மாறும். இந்த மாதிரி இலையாக இருக்கும். அது வந்து எப்போ
குரோமோசோமா மாறும்னா செல் பகுப்படையும் போது குரோமோசோமாக மாறும். செல் பிரிதலின் போது குரோமட்டின் உடலானது குரோமோசோமாக அமைக்கப்படுகிறது. அப்ப செல் பிரியும் போது தான் நமக்கு குரோமட்டின் தான் என்ன மாறுதுன்னா குரோமோசோமா மாறுது. அப்ப குரோமோசோம் எப்படி இருக்கும் நார்மலா செல்லில் அப்படின்னா குரோமட்டின் இலைகளா வந்து இருக்கும். அதாவது செல்லுக்குள்ள நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்குள்ள நியூக்ளியோலஸ், இந்த மாதிரி குரோமட்டின் இலைகளா இருக்கும். இதுதான் வந்து என்னன்னா செல் பகுப்படையும் போது நமக்கு என்னவா மாறும் அப்படின்னா இந்த மாதிரி குரோமோசோமா மாறும். ஸோ அப்போ குரோமோசோம் நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா டியூரிங் செல் டிவிஷன் அப்போ மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற நேரங்களில் அது குரோமட்டின் இலைகளாக தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ குரோமட்டின் இலைகள் என்ன அப்படின்றது கண்டிப்பாக பார்ப்போம். உட்கரு வந்து இரட்டை சவினால் ஆனது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம், அதுக்கப்புறம் பசுங்கனியம் பார்த்தோம். இது எல்லாமே இரட்டை சவினால் ஆனது பார்த்தோம். அதே மாதிரி உட்கரும் இரட்டை சவினால் ஆனது அப்படின்னு இந்த உட்கரு உரை அல்லது நியூக்ளியஸ் உரை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு. இதுக்குள்ள என்ன இருக்கு, இந்த உரைக்குள்ள என்ன இருக்குன்னா நியூக்ளியோ பிளாசம் அப்படின்னு, அல்லது நியூக்ளியஸ் சாறு அல்லது கேரியோ லிம்ப். கேரியோனா என்னன்னா நம்ம வந்து உட்கருவை தான் குறிக்கும். கேரியோ அப்படின்ற வார்த்தை வந்து லிம்ப் அப்படின்னா அதில் இருக்க திரவம் சொல்லிக்கிறோம். ஸோ அப்போ நியூக்ளியோ பிளாசம், நியூக்ளியஸ் சாறு, கேரியோ லிம்ப் எல்லாமே உட்கரு உரைக்குள்ள இருக்கக்கூடியது சொல்லிக்கிறோம். இதுல தலைப்பொருளை வந்து நியூக்ளியஸ் உரை சூழ்ந்துள்ளது சொல்லிக்கிறோம். ஸோ அப்போ இந்த தலைப்பொருட்கள் அப்படிங்கிறது இந்த நியூக்ளியஸ் உரை சூழ்ந்து காணப்படுகிறது. அந்த நியூக்ளியஸ் உரை பல துளைகளை வந்து பெற்றுள்ளன சொல்லிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மொத்தமாக வந்து ஒரு செல்லுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா சைட்டோபிளாசம் இந்த ப்ளூ கலர்ல இருக்கு. அதுக்குள்ள வந்து இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ப்ளூ கலர் வந்து கோர் ஏரியா மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுதான் என்னன்னா நியூக்ளியஸ் அப்படிங்கிறோம். இந்த பிக்சர்ல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்டையரா நியூக்ளியஸ். இது வந்து இரட்டை சவினால் ஆனது அப்படின்னு பார்க்குறோம். அதை நியூக்ளியஸ் உரை அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து நியூக்ளியஸ் நியூக்ளியோலஸ் அப்படின்னு பார்க்குறோம். உட்கரு மணி உள்ள இருக்கிறது. இதுல என்ன இருக்கு அப்படின்னா வந்து RNA பிளஸ் புரோட்டீன் அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இந்த இலையா இருக்குல்ல, இதுதான் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம்ஸ். அப்படி குரோமோசோமா மாறக்கூடியது இது வந்து குரோமட்டின் த்ரெட்ஸ். இதுல என்ன இருக்குன்னா DNA பிளஸ் புரோட்டீன் இருக்கு அப்படி பார்க்குறோம். ஸோ இப்போ இதை வந்து என்ன சொல்றோம்னா மொத்தமா நியூக்ளியோ பிளாசம் அடிப்போம். அதுக்குள்ளதான் நமக்கு நியூக்ளியோலஸ் அப்படின்றது உட்கரு மணி அப்படின்னு காணப்படுகிறது. இது இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரைபோசோம்கள் அப்படின்றது உட்கரு உரை மேலேயும் காணப்படுகிறது. ஸோ அதே மாதிரி நம்ம உள்ளுக்குள்ளேயும் வந்து RNAல ரைபோசோம்கள் காணப்படுகிறது அப்படிங்கிறோம். நியூக்ளியோலஸ்னா உட்கரு மணி அப்படிங்கிறோம். குரோமட்டின் அப்படின்றது அதுதான் குரோமோசோமா மாறக்கூடியது. அப்ப குரோமோசோமா மாறக்கூடிய அந்த குரோமட்டின்ல தான் என்ன இருக்குன்னா DNA இருக்கு. RNA எங்க இருக்குன்னா நியூக்ளியோலஸ்ல இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். நியூக்ளியோலஸ் இரண்டு விதமான நியூக்ளியர் அமைப்புகள் இருக்கு. ஒன்னு என்னப்பா அப்படின்னா நியூக்ளியோலஸ், அதான் என்னன்னா உட்கரு மணி அப்படிங்கிறோம். அந்த உட்கரு மணி தான் என்ன சொல்றோம்னா நியூக்ளியோலஸ் அப்படின்னா. அடுத்து வந்து குரோமட்டின். குரோமட்டின் என்ன அந்த இலையா இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து என்னன்னா குரோமட்டின் அப்படிங்கிறோம். ஸோ அப்ப ரெண்டுமே எங்க காணப்படுகிறதுனா செல்லுக்குள்ள நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்குள்ள இருக்கு அப்படிங்க. நியூக்ளியோலஸ் என்பது வந்து இந்த நியூக்ளியோலஸ் இருக்குல்ல, அது என்னப்பா அப்படின்னா உட்கரு மணி என்னன்னா புரதம் மற்றும் RNA அப்படிங்கிறோம். செறிந்து காணப்படக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறோம். வந்து கோலாக்கு வடிவமா அது வந்து இருக்கு. அப்புறம் ரைபோசோம் அந்த இடத்துல உருவாகுது. அப்ப ரைபோசோம் உருவாக்கத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது யாரு அப்படின்னா இந்த RNA அப்படிங்கிறோம். அப்ப ரைபோசோம் உருவாகக்கூடிய இடமா வந்து இந்த RNA புரதம் இருக்கு அப்படிங்கிறோம். RNA புரதம் அந்த நியூக்ளியோலஸ்ல ரைபோசோம் உருவாகுது. நியூக்ளியோ பிளாசத்தில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நியூக்ளியோலஸ்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். குரோமட்டின் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரபு பொருளான DNA மற்றும் என்ன இருக்குன்னா புரதம் கொண்ட மெல்லிய இலைகளாக இருக்கு. அப்ப குரோமட்டின் அப்படின்றது வந்து எங்க இருக்குன்னா நியூக்ளியஸ்குள்ள நியூக்ளியோலஸ் இது இந்த இலையா இருக்குல்ல. இதுதான் வந்து என்னன்னா குரோமட்டின் அப்படிங்கிறோம். ஸோ அந்த குரோமட்டின் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து DNA மற்றும் புரதத்தால் ஆனது அப்படிங்கிறோம். வலை போன்ற ஒரு அமைப்பு மாதிரி இருக்கு. செல் பகுப்பின் பொழுதுதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த குரோமட்டின் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி தடித்த கயிறு போன்ற குரோமோசோம்களாக மாறுகின்றன. வந்து அப்ப செல் பகுப்பின் போது குரோமோசோம்களாக சுருங்குகின்றன. எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரோமட்டின் தான் வந்து சுருங்குது அப்படிங்கிறோம். இந்த குரோமோசோம்கள் அப்படின்னா ஜீன்களை குரோமோசோம்கள் கொண்டுள்ளன. அப்ப குரோமோசோம்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா ஜீன் இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்ப இந்த ஒவ்வொரு ஜீன் என்ன பண்ணுதுன்னா ஒரு உயிரினத்தின் பாரம்பரிய பண்புக்கு காரணமா இருக்கு. அப்ப ஒரு உயிரினம் இருக்குன்னா அதனுடைய பாரம்பரிய பண்பு எங்க வச்சுட்டு இருக்குன்னா ஜீன்குள்ள வச்சுட்டு இருக்கு அப்படிங்க. ஜீன்கள் பெற்றோர்களிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கு பாரம்பரிய பண்புகளை கடத்தப்படுவதற்கான செய்திகளை கொண்டுள்ளன. அப்ப பெற்றோரிடமிருந்து அடுத்த தலைமுறைக்கு தேவையான பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு உயிரினம் இருக்கு அப்படின்னும் போது இப்போ ஒரு மான் அப்படின்னு இருக்கு அப்படின்னா வந்து இந்த மான் வந்து என்ன இருக்கும் தாவர உண்ணியா இருக்கும். அப்ப பாரம்பரிய பண்பு என்னன்னா தாவரத்தை உண்ணக்கூடிய ஒரு பண்பு வந்து கடத்தப்படும். அதனுடைய மார்பாலஜிக்கல் கேரக்டர் அப்படின்னு வந்து அது புறத்தோற்றத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய வடிவங்களா இருக்கட்டும், அதனுடைய கொம்பா இருக்கட்டும், அதனுடைய வாளா இருக்கட்டும், இது எல்லாமே என்னன்னா பாரம்பரிய பண்பு தான். அது எல்லாமே பெற்றோரிடம் வந்து கடத்தப்படுகிறது. அந்த செய்திகள் என்ன வடிவில் இருக்கும் அப்படின்னா வந்து DNA வடிவில் இருக்கும். அப்ப குரோமோசோம்குள்ள என்ன இருக்குன்னா ஜீன் இருக்கும். ஜீன் வந்து ஒவ்வொரு பாரம்பரிய பண்புக்கு காரணமா இருக்கும். அந்த பாரம்பரிய பண்பு என்ன மாதிரி ஸ்டோரா இருக்கும் அப்படின்னா DNA மூலக்கூறு வடிவில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஒரு நியூக்ளியோசைடு அப்படின்றது என்னன்னா அந்த நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடியது அப்படின்னா அந்த டிஎன்ஏல இருக்கிறது நியூக்ளியோசைடு. அது வந்து நைட்ரஜன் காரத்தை அப்புறம் சர்க்கரையும் கொண்டுள்ளது அப்படிங்கிறோம். அப்புறம் பாஸ்பேட் சுழுவை சேர்ப்பதால ஒரு நியூக்ளியோடைடாக இது வந்து மாட்டுகிறது. அப்ப நியூக்ளியோசைடை வந்து நியூக்ளியோடைடா எப்போ மாறுது அப்படின்னா வந்து நமக்கு நைட்ரஜன், அதுக்கடுத்து சர்க்கரை, அதுக்கடுத்து பாஸ்பரஸ். அப்போ நியூக்ளியோசைடு அப்படின்றது என்ன அப்படின்னா நைட்ரஜன் பிளஸ் சர்க்கரை அப்படி பார்க்குறோம். அதோட பாஸ்பேட் வந்து ஆட் ஆகும்போது நமக்கு என்னவா மாறுதுன்னா அது நியூக்ளியோடைடாக மாறுகிறது. அப்போ நம்ம DNA எதனால் ஆனதுன்னா மில்லியன்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைடுகளால் ஆனது அப்படின்னு நம்ம படிப்போம்.
நியூக்ளியோடைடுகள் மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடுகள் ஒன்றா சேர்ந்தது தான் டிஎன்ஏ அப்படின்னு படிப்போம். பின்னாடி டிஎன்ஏ அமைப்பு பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். சைட்டோசின் ஒரு பிரிமிடின் காரணமாகும் அப்படிங்கிறோம். அது நைட்ரஜன் காரங்கள் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா டிஎன்ஏல இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அதை பற்றி நம்ம டிஎன்ஏ அமைப்பு வரும்போது திருப்பி ஒரு தடவை பார்த்தலாம். அண்ட் அடினின் குவானின் ஆகியவை நியூக்ளிக் அமிலங்களில் காணப்படும் 2 வகையான பியூரின் நைட்ரஜன் காரணம். அடினின் குவானின் தைமின் சைட்டோசின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ அடினின் குவானின் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பியூரின், பிரிமிடின் வந்து தைமின் சைட்டோசின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது அனைத்துமே என்னன்னா நைட்ரஜன் காரங்கள் அப்படின்னு பார்க்குறோம். இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டாங்க, அதனால இங்கே ஸ்டார் போட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கரு செல்லின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகிறது. உட்கரு என்ன பண்ணுது, செல்லின் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துது. அப்போ செல்லோட வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னா அங்கே என்னென்ன பொருள் உருவாகணும், என்னென்ன பொருள் வந்து பார்த்தீங்கன்னா சிதைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது யார் அப்படின்னா உட்கரு அப்படின்னு பார்க்குறாங்க. அடுத்து ரெண்டாவது என்னன்னா பாரம்பரிய பண்புகள், பெட்ரோலியம் வந்து செயல்களுக்கு பாரம்பரிய பண்புகள் கடத்தப்படுதல் அப்படின்னு. ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா வந்து செல் பகுப்படைகிறது. அப்போ செல் எப்போ டிவைட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்றது யார் அப்படின்னா உட்கரு அப்படின்னு. அப்போ வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துறது ஒன்று, ரெண்டாவது பாரம்பரிய பண்பு கடத்தப்படுகிறது, மூன்றாவது வந்து செல் பகுப்படைகிறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது யார் முடிவு பண்றா அப்படின்னா இந்த உட்கரு தான். சரி, இந்த உட்கரு தான் முடிவு பண்ணுது. இந்த உட்கருக்குள்ள என்ன உட்கரு மணி இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ செல்லுக்குள்ள அப்படின்னு எடுக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உட்கரு அப்படின்றது மொத்தமாக உட்கரு அப்படின்றது நமக்கு வந்து இந்த மாதிரி 3 விதமான பணிகளை வந்து மேற்கொள்கிறது சொல்லுவாங்க. ஸோ அதனால அது மிக மிக முக்கியமானதா இருக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயிர் செயல்களையும் அதாவது வேதி வினைகளையும் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கலத்த பாரம்பரிய பண்பு வந்து மரபொலி பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ மரபொலி கடத்தல்னாலும் பாரம்பரிய பண்புனாலும் ஒன்று தான். வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்றது உயிர் செயல்களையும் அப்புறம் வேதி வினைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஒன்று தான். ஸோ அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் அது ஒரே மீனிங் தான் நம்ம கொடுக்குது அப்படின்னு. அடுத்து குரோமோசோம்கள். இப்போ நம்ம குரோமோசோம் எங்க இருக்குன்னு பார்த்தோம், இதான் செல்லுக்குள்ள நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்க்குள்ள இலைகளா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இது உட்கரு மணி அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த இலைகள் தான் என்னன்னா குரோமோசோம்கள் அப்படின்னு. இந்த குரோமோசோம்கள் வந்து ஸ்ட்ராஸ்பர்கர் அப்படின்றவர் வந்து முதலில் யூகரியோட்டிக் செல்களில் குரோமோசோம் இருப்பதை கண்டறிந்தார். ஆனால் குரோமோசோம் அப்படின்ற பேர் வச்சது யாரு, அந்த சொல்லை முதன்மையாக அறிமுகப்படுத்தினது யாருன்னா வால்டேயர் அப்படின்னு. ஸோ அப்போ உள்ளுக்குள்ள வந்து இருக்கிற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரோமேட்டின் நிலைகள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது யாருன்னா ஸ்ட்ராஸ்பர்கர் கண்டுபிடிக்கிறாரு. வால்டேயர் வந்து இதுக்கு வந்து பேர் வைக்கிறார். வந்து இம்பார்ட்டன்ட் எடுக்கணும். குரோமோசோம்கள் வந்து ஜீன்களை கொண்டுள்ளன நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த ஜீனுக்குள்ள தான் என்ன இருக்கு அப்படின்னா பாரம்பரிய பண்புகள் வந்து இருக்கு. ஒவ்வொரு பாரம்பரிய பண்பு ஒரு ஜீன் எடுத்துக்கும். அந்த பாரம்பரிய பண்பு என்ன வடிவில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா டிஎன்ஏ மூலக்கூறு வடிவில் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப குரோமோசோம்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன்களை கொண்டுள்ளன என்பதை முதலாக பிரிட்ஜஸ் என்பவர் உறுதி செய்தார். அப்ப குரோமோசோம்கள் ஜீன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா பிரிட்ஜஸ். ஸ்ட்ராஸ்பர்கர் வந்து பார்த்தீங்கன்னா யூகரியோட்டிக் செல்கள் குரோமோசோம் இருக்குதை கண்டுபிடிக்கிறாரு. குரோமோசோம் அப்படின்னு சொல்ல பயன்படுத்தினது வால்டேயர். அந்த குரோமோசோம்ல ஜீன்கள் இருக்குன்னு உறுதி பண்ணது யாருன்னா பிரிட்ஜஸ் அப்படின்னு. இந்த இவை டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ புரதங்களால் சார்ந்த புரதங்களால் ஆனவை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டுபிடிக்கிறார். அப்ப இந்த குரோமோசோம் அப்படிங்கிறது டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏ. இப்போ மனித உடல் அப்படின்னு எடுக்கும்போது குரோமோசோம்ல என்ன இருக்கு அப்படின்னா டிஎன்ஏ இருக்கு சொல்லிக்கிறோம். ஸோ மற்ற உயிரினங்கள்ல வந்து மரபு பொருளா என்ன இருக்கு அப்படின்னா ஆர்என்ஏ இருக்கு. வைரஸ் அப்படின்னு எடுத்துட்டா ஆர்என்ஏ அதனுடைய மரபு பொருளா இருக்கு சொல்லிக்கிறோம் ஜென்ரலா பார்க்கும்போது. அண்ட் குரோமோசோமின் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நூல் போன்ற நுண்ணிலைகளால் ஆனது சொல்லிக்கிறோம். இதற்கு குரோமட்டின் என்று பெயர் அப்படிங்கிறோம். ஸோ இந்த குரோமட்டின் டிஎன்ஏ புரதம் ஆர்என்ஏ புரதம் ஆகியவற்றால் ஆனதா இருக்கும் அப்படிங்கிறோம். மனிதனை பொறுத்தவரையும் வந்து டிஎன்ஏ புரதத்தால் ஆனது. ஒவ்வொரு குரோமோசோமிலும் இரு ஒத்த அமைப்புகள் காணப்படுகின்றன. அதாவது எப்படி இருக்குன்னா ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழேயும் இந்த மாதிரி இருக்கும், நடுவில் சென்ட்ரோமியர் அப்படின்ற பகுதியில் இணைந்து காணப்படும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இரு ஒத்த அமைப்புகள் வந்து ஒவ்வொரு குரோமோசோம்ல இருக்கு. அவைகளுக்கு என்ன பெயர்னா குரோமட்டிடுகள் என்று பெயர் சொல்லிக்கிறோம். ஸோ அப்போ குரோமட்டிடுகள் என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா வந்து இந்த இரு ஒத்த அமைப்புகள் மேலேயும் இருக்கு கீழேயும் இருக்கு சொல்லிக்கிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னா மெல்லிய இலைகளால் ஆனதா வந்து இருக்கு. இரண்டு ஒத்த அமைப்புகள் இருக்கிறதுனால என்ன சொல்லணும்னா சகோதரி குரோமோட்டிடுகள் என்று பெயர். மேலேயும் கீழேயும் வந்து ஒரே மாதிரி இருக்கு, அதனால ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்றோம்னா சகோதரி குரோமோட்டிடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ அப்போ நம்ம சரியான நகல் ஒவ்வொன்றும் ஒரு டிஎன்ஏ மூலக்கூறை கொண்டுள்ளது குரோமோசோம் அப்படின்னு. இது மையத்தில் இணையக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் என்னன்னா சென்ட்ரோமியர் அப்படின்னு பார்க்கிறோம். அதனுடைய முனைப்பகுதி நம்ம என்ன சொல்லணும்னா டீலோமியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். குரோமோசோம்களின் வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது குரோமோசோம்களில் சென்ட்ரோமியரின் அமைவிடத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணலாம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மொத்தம் 4 வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிறோம். அப்போ சென்ட்ரோமியர் அமைவிடம் அப்படின்னும் போது நம்ம சென்ட்ரோமியர் அமைவிடம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து சென்ட்ரோமியர் இங்கே இருக்கு. ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டீலோசென்ட்ரிக் அப்படின்னு வந்து அது நுனி அமைந்த சென்ட்ரோமியர். அப்போ சென்ட்ரோமியர் வந்து நுனியில இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து டீலோசென்ட்ரிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னா நுனிகீழ் அமைந்தது. அப்போ நுனி இருக்கு, அந்த நுனிக்கு கீழே வந்து இங்க இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ நுனிகீழ் அமைந்தது அக்ரோசென்ட்ரிக் அப்படிங்கிறோம். அது இரண்டாவது வகை. முதல் வகை வந்து டீலோசென்ட்ரிக், இரண்டாவது வகை அக்ரோசென்ட்ரிக். மூன்றாவது வகை என்னன்னா சப்மெட்டாசென்ட்ரிக் அப்படி மையத்துக்கு அருகில இருக்கு ஆனா மையத்தில் இல்ல.
அப்போ மைய அருகு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ மைய அருகில் இருக்கிறது வந்து ஒரு பக்கம் பெருசாக இருக்கு, இன்னொரு பக்கம் சின்னதாக இருக்குன்னு அர்த்தம் வந்து. ஸோ அப்போ மைய அருகுனா சப் மெட்டாசென்ட்ரிக் இருக்கும். நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா மையம் அமைந்த மையத்தில் அமைந்திருக்கு இருக்கும். அப்போ மையத்தில் கரெக்டாக இருக்கு, மேலே கீழே லென்த் வந்து கரெக்டாக இருக்கு. அப்போ மையத்தில் இருந்தால் அது வந்து மெட்டாசென்ட்ரிக் வந்து. அப்போ மையத்தில் இருந்தால் மெட்டாசென்ட்ரிக், மையத்துக்கு அருகாமையில் இருந்தால் அது சப் மெட்டாசென்ட்ரிக், நுனிக்கு அருகாமையில் இருந்தால் அது வந்து அக்ரோசென்ட்ரிக், நுனியில் இருந்தால் அது வந்து டீலோசென்ட்ரிக் சொல்லிட்டு மொத்த குரோமோசோம்களின் வகைகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 4 வகையாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு தெரு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறோம், ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோம்களின் பணிகளை கொண்டு அவை ஆட்டோசோம்கள், அப்புறம் பால் குரோமோசோம். ஆட்டோசோம்கள் உடல் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா வந்து 44 குரோமோசோம்கள் இருக்கும் ஃப்ரெண்ட். அதான் வந்து ஆட்டோசோம்கள் அப்படின்னு வந்து. பால் நிர்ணயம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்றது, மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது என்ன அப்படின்னா பால் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லலாம். அது மொத்தம் எத்தனை இருக்குன்னா 2 பால் குரோமோசோம்கள் தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அப்போ உயிரின் உடல் அமைப்பு, உடலை பண்பை கட்டுப்படுத்த எல்லா உடல் செயலிலும் ஆட்டோசோம்கள் காணப்படுகின்றன. அப்போ உயிரின் உடல் பண்பை கட்டுப்படுத்துகிறது, உடலுடைய பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது யாரு அப்படின்னா வந்து ஆட்டோசோம்கள் ஆரம்பிக்கிறாங்க. அதே இரட்டை மைய எண்ணிக்கை கொண்ட செல்களில் வந்து இரட்டை மையம்னா 2n அப்படின்னு சொன்னோம். அப்படின்னா எத்தனை இருக்கும் அப்படின்னா 46 குரோமோசோம் இருக்கும். அந்த 46ல 44 குரோமோசோம்கள் வந்து ஆட்டோசோம்கள், 2 குரோமோசோம்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பால் குரோமோசோம்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பால் குரோமோசோம்கள் பால் நிர்ணயத்தில் பங்கு வகிக்கிறது. இப்போ பெண்களா இருந்தா XX சொல்லுவோம், ஆண்களா இருந்தா XYன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து பால் நிர்ணயம் செய்யறதுல முக்கிய பங்கு ஆற்றுகிறது அப்படின்னு. இப்போ சிறப்பு வகை குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாமல் இருக்கு அப்படின்னு. அது என்னன்னா சில குறிப்பிட்ட திசுக்களில் மட்டுமே இந்த சிறப்பு வகை குரோமோசோம்கள் காணப்படுகின்றன. அப்போ குறிப்பிட்ட சில திசுக்கள் இருக்கிறதா சிறப்பு வகை குரோமோசோம். இந்த சிறப்பு வகை குரோமோசோம்கள் அளவில் பெரிதாக இருக்கிறதுனால இது என்ன சொல்றோம்னா அசுர குரோமோசோம்கள் அப்படின்னு அழைக்கப்படுகின்றன. ராட்சச குரோமோசோம்கள் அப்படின்னா அசுர குரோமோசோம்கள். இது விலங்கில் காணப்படும் பாலிட்டின் குரோமோசோம்கள் மற்றும் விலக்கு துருகி குரோமோசோம்களும் அசுர குரோமோசோம். அப்போ விலங்குகள்ல பாலிட்டின் அப்படின்ற குரோமோசோமும் அது விலக்கு துருகி குரோமோசோம் இருக்கு. இது என்ன சொல்றோம்னா அசுர குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த பாலிட்டின் குரோமோசோம் அப்படின்றது எங்க இருக்கு, யார் கண்டுபிடிச்சா அப்படின்றத நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம கேள்வி கேட்பாங்க. பால் பியானி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோசோசோஃபிலா என்ற பல பூச்சின் உமிழ்நீர்ல இதனை கண்டறிந்தார். அப்ப பால் பியானி என்ன பண்றாருன்னா ட்ரோசோசோஃபிலா என்ற பல பூச்சின் உமிழ்நீர் சுரப்பியில் வந்து இதை கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா அது வந்து பாலிடின் குரோமோசோம்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இது உமிழ்நீர் சுரப்பில் காணப்படுவதால் இவை உமிழ்நீர் சுரப்பி குரோமோசோம்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்ப பல பூச்சி அப்படின்னு பாக்குறோம். அதனோட உமிழ்நீர் சுரப்பில இருக்கு ட்ரோசோசோஃபிலா அப்படின்ற பூச்சியோட பேரு, பால் பியானி கண்டுபிடிக்கிறாரு. அதனால இதுக்கு இன்னொரு பேர் உமிழ்நீர் சுரப்பி குரோமோசோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வந்து அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாலிடின் குரோமோசோம் அப்படிங்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். எந்த வருஷம் கண்டுபிடிச்சாலும் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனா யார் கண்டுபிடிச்சா இந்த குரோமோசோம் எங்க இருக்கு, எந்த உயிரினத்தில் இருக்கு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதுக்கடுத்து ராட்சச உட்கருவை கொண்ட ஒரு செல் ஆல்கா வந்து, அப்ப ராட்சச உட்கருவை கொண்ட ஒரு செல் ஆல்கா, அப்புறம் அசிட்டோஃப்ளோரியா அண்ட் சாலமெண்டர் ஊசைடுகள் அப்படின்னா வந்து அதனுடைய முட்டையில அதுல வந்து மியாட்டிக் டிப்ளோட்டின் அப்படின்னு துணைநிலையில் விலக்கு துருகி குரோமோசோம்கள் காணப்படுகின்றன. அப்ப நம்ம அந்த மியாட்டிக் அப்படின்ற செல் பகுப்பு அப்படின்னு படிப்போம், மைட்டாசிஸ் மியாசிஸ் சொல்லிட்டு. அந்த மியாசிஸ் செல் பகுப்புல வந்து பாத்தீங்கன்னா டிப்ளோட்டின் அப்படின்ற நிலை வந்து ஒரு நிலை இருக்கும். வந்து அதாவது ப்ரோபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோபேஸ், அனாபேஸ், மெட்டாபேஸ், டீலோபேஸ் சொல்லுவோம். அந்த முதல் நிலை ப்ரோபேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுல டிப்ளோட்டின் அப்படின்ற துணை நிலையில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா விலக்கு துருகி குரோமோசோம்கள் காணப்படுகிறது. அப்ப செல் பகுப்படையும் போது இந்த விலக்கு துருகி குரோமோசோம்கள் உருவாகுது. அப்ப ராட்சச உட்கருவை கொண்டு ஒரு செல் ஆல்கா, அது அசிட்டோஃப்ளோரியா அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கடுத்து சாலமெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு விலங்கு, அதனுடைய ஊசைடுகள் முதல் மியாட்டிக் ப்ரோபேஸில் டிப்ளோட்டின் துணை நிலையில இது வந்து காணப்படுகிறது. ஸோ பிளமிங் அப்படின்றது என்ன பண்றாருன்னா விலக்கு துருகி குரோமோசோமை கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அப்போ அந்த குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா விலக்கு துருகி மாதிரி இருக்கு அப்படிங்கிறோம். இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ரொம்ப சிம்பிளா தான் ஆன்லைனாக தான் கேட்பாங்க. இப்போ நம்ம சொன்ன அந்த கதையை ஞாபகம் வச்சுட்டு அதுல இருக்க ஃபேக்ட் அப்படின்னும் போது யார் கண்டுபிடிச்சா, எந்த உயிரினத்தில் இருக்கு, என்னவா இருக்கு, அவ்வளோ. இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அடுத்து குரோமோசோம். குரோமோசோம்கள் வந்து செல் பகுப்பின் போது மட்டுமே தெளிவாக தெரிகின்றன அப்படின்னு பார்க்கறது. எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வந்து இருக்கும் அப்படிங்கிறோம். இதனுடைய நம்ம முனைப்பகுதி அப்படின்றது வந்து என்ன சொல்லுவோம், டீலோமியர்னு சொல்லுவோம். டீலோமியர்னா இதான் முனைப்பகுதி. சென்ட்ரோமியர் அப்படின்னா அதனுடைய மையப்பகுதி அப்படிங்கிறோம். குரோமட்டிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 2 இணை வந்து இருக்கும் அப்படிங்கிறோம். அதான் வந்து சகோதரி குரோமட்டிட்டுகள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து சொன்னோம். அடுத்து நம்ம படிக்க போறது வந்து டிஎன்ஏ அப்படிங்கிறோம். ஸோ டிஎன்ஏ அப்படின்றது டிஎன்ஏ அமைப்பு பெரும்பாலான உயிரினங்களில் மேம்பாடு அடைந்த உயிரினங்களிலும் டிஎன்ஏ மரபு பொருளாக வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்போ டிஎன்ஏ அப்படின்றது பெரும்பாலான உயிரினங்களிலும் மேம்பாடு அடைந்த உயிரினம் மரபு பொருளாக வந்து இருக்கு. அப்போ பெரும்பாலான உயிரினங்கள், அப்போ மற்ற உயிரினங்கள் என்ன இருக்குன்னா ஆர்என்ஏ இருக்கு அப்படிங்கிறோம். டிஎன்ஏ வந்து பல மில்லியன் நியூக்ளியோடைடுகளால் ஆனது. ஏற்கனவே நம்ம சொன்னதான் நியூக்ளியோடைடுகள். அந்த நியூக்ளியோடைடுகள் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து வெரி சிம்பிள் தான் வந்து. ஸோ ஒன்று என்ன அப்படின்னா வந்து நமக்கு
5 கார்பன் சர்க்கரை சொல்லி வைக்கிறோம். நைட்ரஜன் காரங்கள், பாஸ்பேட் குரூப், பாஸ்பேட் தொகுதிகள், இது மூணுமே ஆனதுதான டிஎன்ஏ. அப்போ டிஎன்ஏ வந்து இரட்டை சுருளால் ஆனது வந்து. ஸோ அந்த இரட்டை சுருள் வந்து எதனால் இணைக்கப்பட்டதுன்னு நைட்ரஜன் காரங்களால் இணைக்கப்பட்டுள்ளது. நைட்ரஜன் காரங்கள் என்ன அப்படின்னா பியூரின், பிரிமிடின் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பியூரின் பிரிமிடின் என்ன இருக்குன்னா அடினைன், தைமின், சைட்டோசின், குவானின் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த 4 தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அதுதான் வந்து இணைக்குது. அப்போ இந்த ரிப்பன்ல என்ன இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 5 கார்பன் சர்க்கரையும் அதுக்கு அடுத்து வந்து பாஸ்பேட் தொகுதியும் வந்து இருக்கு அப்படிங்க. அப்போ இந்த ரிப்பன் அப்படின்றது தான் டிஎன்ஏ முதுகெலும். அந்த முதுகெலும், அந்த முதுகெலும்பில் என்ன இருக்குன்னா 5 கார்பன் சர்க்கரையும் பாஸ்பேட் தொகுதியும் இருக்கு அப்படிங்க. இந்த 3 விஷயம் தான் டிஎன்ஏ அமைப்பு அப்படின்னு பார்க்கலாம். அப்போ டிஎன்ஏ எதனால் ஆனதுன்னு கேட்டால் நியூக்ளியோடைடுகளால் ஆனது மேலே பார்த்தோம். ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் எதனால் ஆனது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 கார்பன் சர்க்கரை, ரெண்டாவது வந்து என்னன்னா பாஸ்பேட் தொகுதி, வந்து மூன்றாவது என்ன அப்படின்னா வந்து நைட்ரஜன் காரம். அப்போ டிஎன்ஏ எதனால் ஆனதுன்னு கேட்டால் நியூக்ளியோடைடுகளால் ஆனது. இந்த நியூக்ளியோடைட்ல என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 5 கார்பன் சர்க்கரை, பாஸ்பேட் தொகுதி, நைட்ரஜன் காரங்கள், அவ்வளோ. இந்த 3 ஞாபகம் வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த நைட்ரஜன் காரங்கள் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்னா பிரிக்கிறோம். வந்து எப்படி பிரிக்கிறோம்? 2ஆ பிரிக்கிறோம். ஒன்று என்ன அப்படின்னா வந்து பியூரின்கள், ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து பிரிமிடின்கள். அப்போ பியூரின், பிரிமிடின் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பியூரினை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஏ அடினைன் வந்து, பி வந்து குவானைன் அப்படிங்கிறோம். அப்போ அடினைன், குவானைன் வந்து இது வந்து பியூரின்கள் அப்படின்னு. பிரிமிடின் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து இந்த பிரிமிடின்களுக்கு, அந்த பிரிமிடின்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து தைமின், பி வந்து சைட்டோசின் அப்படிங்கிறோம் வந்து. ஸோ அப்போ இந்த மாதிரி பிரிவினை அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். இதுதான் நமக்கு எக்ஸாம்ல கேட்குறாங்க. சுலபமாக நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். டிஎன்ஏ அமைப்பு ஃபர்ஸ்ட் சொன்னது யாருன்னா வாட்சன் மற்றும் கிரிக் தான் என்ன பண்றாங்கன்னா முதல்ல வந்து டிஎன்ஏ அமைப்பை விளக்குறாங்க. இது எதனால் ஆனது அப்படின்னா ஒரு ஈரிலை அமைப்பை கொண்டது, நியூக்ளியோடைடுகள் ஆனது அப்படின்றாங்க. இப்போ டிஎன்ஏ இலை அப்படின்னு ஒன்றை என்ன பண்ணுது சுற்றி, ஏன்னா ஒன்று இப்படி பின்னிட்டே போகுது வந்து, அப்படியே பின்னிட்டே போகுது. அப்போ ஒன்றை சுற்றி வந்து இரட்டை சுருளாக உள்ளன. டிஎன்ஏ சுருளின் முதுகெலும்பா என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஒன்று சர்க்கரை, 5 கார்பன் சர்க்கரை, ரெண்டாவது பாஸ்பேட் மூலக்கூறு. ஏன்னா நைட்ரஜன் காரம் தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ரிப்பன் இருக்கு அப்படின்னா இந்த ரிப்பனை கனெக்ட் பண்றது யாருன்னா நைட்ரஜன் காரங்கள் தான் கனெக்ட் பண்ணுது. அப்போ இந்த ரிப்பன் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இலை இருக்குல்ல, அந்த இலை எதனால் ஆனது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதான் அதனுடைய முதுகெலும்பு சொன்னா சுருளி முதுகெலும்பு. ஒன்று வந்து சர்க்கரை, ரெண்டாவது வந்து பாஸ்பேட் மூலக்கூறு மேலே பார்த்துட்டா. இப்போ இந்த நைட்ரஜன் காரங்கள் தான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து இந்த சர்க்கரை மூலக்கூறுகள் இணைக்கப்பட்டுள்ளன. என்ன இந்த ரிப்பன் ரெண்டுத்தையும் வந்து இந்த சுருளை வந்து இணைக்குது. 2 பாலி நியூக்ளியோடைடு இலைகளும் ஒரு குறிப்பிட்ட இணைகளாக பியூரின்களாகவும் பிரிமிடின்களுக்கு இடையே உள்ள ஹைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. இப்போ இந்த பியூரின், பிரிமிடின் அப்படின்றது இதுதான் ஃப்ரெண்டுங்க. இப்போ பியூரின்கள் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் அடினைன், குவானைன். பிரிமிடின்கள் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா தைமின், சைட்டோசின் வந்து. இப்போ இந்த பிக்சர்ல பார்க்கும்போது பியூரின் வந்து அடினைன், குவானைன் சொல்லுவோம். இப்போ அந்த பச்சை நிறத்தில் இருக்கிறது வந்து என்னன்னா அடினைன், பச்சை நிறத்தில் இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் இருக்கிறது வந்து தைமின் வந்து. ஸோ இப்போ அடினைன், குவானைன் அப்படின்றது வந்து பியூரின் அப்படின்னு பார்த்தாச்சு. அது ரெண்டும் சேராது. ஆனால் அதே மாதிரி பிரிமிடின் அப்படின்னும் போது தைமின், சைட்டோசின் சொன்னோம். அது ரெண்டு. அப்போ இது என்ன பண்ணனா ஒன்று சேருது. அப்போ பாருங்க கிரீன் கலரும் ப்ளூ கலரும் ஒன்னா சேருது. அப்போ அந்த கிரீன் ப்ளூ அப்படின்னும் போது அடினைன், தைமின் அப்படின்றது ஒன்னா சேருது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குன்னா ஹைட்ரஜன் இணைப்பு வந்து இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த கலர்ஸ் இருக்குல்ல, அந்த கலர்ஸ் எல்லாமே என்ன சொல்றோம்னா நைட்ரஜன் காரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ நைட்ரஜன் காரங்கள் என்று அழைக்கப்படுவது இது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ இணைக்கக்கூடியது அப்படிங்கிறோம். ஸோ இப்போ நைட்ரஜன் காரங்கள் எதனால் ஆனது அப்படின்னும் போது பியூரின், பிரிமிடினால ஆனது. அந்த பியூரின், பிரிமிடின் அப்படின்றது என்னன்னா பியூரின்னா அடினைன், குவானைன் வந்து, பிரிமிடின் அப்படின்னா வந்து தைமின், சைட்டோசின் அப்படிங்கிறோம். அவ்வளோ முடிஞ்சு போச்சா. ஸோ அப்போ பியூரின் என்ன, பிரிமிடின் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அடினைன் அப்படின்றது, குவானைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பியூரின் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா தைமின் அண்ட் சைட்டோசின் அப்படின்றது வந்து நமக்கு பிரிமிடின் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பியூரின், பிரிமிடின் தான் நம்ம என்ன சொல்கிறோம் நைட்ரஜன் காரங்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நைட்ரஜன் காரங்களா இது வந்து இருக்குது அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவ்வளோ இதுதான் வந்து என்ன பண்ணலாம் டிஎன்ஏ விட அந்த இரட்டை சுருள் இருக்குல்ல அதை ஒன்று கனெக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். இப்போ அந்த இரட்டை சுருள் என்னப்பா இருக்கு அப்படின்னா ஒன்று சர்க்கரை இருக்கு. அப்போ சர்க்கரை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வந்து. அடுத்து என்னன்னா பாஸ்பேட் இருக்கு. ஸோ அப்போ சர்க்கரையும் பாஸ்பேட்டும் வந்து ரெண்டு கலந்தது தான் என்ன அப்படின்னா ரிப்பன். அதுதான் அதனுடைய முதுகெலும்பா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும் அப்படிங்கிறோம். இப்போ 2 பாலி நியூக்ளியோடைடு இலைகளும் குறிப்பிட்ட இணைகளாக பியூரின் மற்றும் பிரிமிடின்கள் இடையே உள்ள நைட்ரஜன் பிணைப்புகளால் இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த இடத்துல நைட்ரஜன் அப்படின்றது சென்டர்ல இருக்கு. அதுதான் வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 2 இலைகளும் எதிரெதிர் திசையில இணையாக எதிரெதிர் திசையில் செல்கின்றன. அப்ப எதிரெதிர் இணையாக எதிரெதிர் திசையில போயிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா இந்த 2 இலைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல அது மாதிரி எதிரெதிர் திசையில போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்த டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் என்னப்பா அப்படின்னா 20 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அப்போ டிஎன்ஏ மூலக்கூறின் விட்டம் அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட். நமது உடல் செல்களின் வயது அப்படின்னு எடுக்கும் பொழுது கண்வெளி, பெருமூளை, புறணியின் நரம்பு செல்கள் மற்றும் அதிகப்படியான தசை செல்களின் வாழ்நாள் அப்படின்றது ஒரு முறை இருந்தால் அவை மீண்டும் சீரமைக்கப்படுவதில்லை. அப்போ கண்வெளி, பெருமூளையின் புறணி நரம்பு செல்கள் வந்து
அப்புறம் தசை செல்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடிபடும் போது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா திருப்பி வரவே வராது. இந்த வாழ்நாள் ஒரு முறை இருந்தால் மீண்டும் சீரமைக்கப்படுவதில்லை, திருப்பி உருவாகாது, புதிதாக தோன்றாது. அப்போ மீண்டும் சீரமைக்கப்படாத செல்கள் என்னன்னா கண்வெளி, பெருமூளையின் புறணி செல், அப்புறம் தசை செல்கள். இந்த மூணுமே வந்து மீண்டும் உருவாகாது அப்படிங்கிறோம். அழிஞ்சிச்சுன்னா அழிஞ்சுதான். அடுத்து குடலின் எபித்தீலிய புறணி செல்கள் வாழ்நாள் வந்து 5 நாட்கள். அப்போ ஒவ்வொரு 5 நாட்களுக்கு ஒரு முறை தோன்றிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்து தோல் செல் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு 2 வாரங்கள் வந்து உற்பத்தி ஆகும். எலும்பு செல் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து தோன்றும். கல்லீரல் செல்கள் அப்படின்னா ஒவ்வொரு 300 இருந்து 500 நாட்களுக்கு தோன்றும். ரத்த சிவப்பணுக்கள் வந்து 120 நாட்களுக்கு ஒரு முறை தோன்றக்கூடியது, இறந்து மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். செல் பகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது அனைத்து செல்கள் என்ன பண்ணுன்னா செல் பகுப்பின் மூலம் உருவாக்கப்படுகின்றன. அப்ப நமக்கு என்ன உருவாகுதுன்னா சேய் செல்கள் அப்படின்றது உருவாகுது செல் பகுப்பின் போது. அப்ப செல் பகுப்பு அப்படின்னு மொத்தம் 3 வகைகளா நம்ம பிரிக்கிறோம். ஒன்னு என்னன்னா ஏமைட்டாசிஸ், நேரடி செல் பிரிதல். ரெண்டாவது மைட்டாசிஸ், மறைமுக செல் பிரிதல். மூன்றாவது மியாசிஸ், வந்து குண்டல் பகுப்பு அப்படின்னு. இது வந்து இனப்பெருக்க செல்ல நடைபெறக்கூடியது. அப்ப இனப்பெருக்க செல்களின் நடைபெறக்கூடிய பகுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறோம். மறைமுக செல் பகுப்பு அப்படின்றது உடல் செல்களின் நடைபெறக்கூடியது. அப்ப உடல் செல்கள் வந்து டிவைட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நடக்கும் அப்படிங்கிறோம். அப்ப இனப்பெருக்க செல்கள் தோன்றுவதும் அல்ல உடல் செல்கள் தோன்றுவதும் என்ன வகையான செல் பகுப்பு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மியாசிஸ் அப்படின்னா இனப்பெருக்க செல்கள் வந்து தோன்றுவதும் அந்த உடல் செல்கள் தோன்றுவதும் மறைமுக செல் பகுப்புக்கு மைட்டாசிஸ். ஏன் மைட்டாசிஸ் நேரடி பகுப்பு எங்க நடக்கும்னா வந்து நமக்கு ப்ரோகேரியட்டிக் உயிரினங்கள். அப்ப ப்ரோகேரியட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சதுல என்னன்னா கேரியாட்டிக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ப்ரோகேரியட்டிக் உயிரினங்கள் அல்லது பாக்டீரியாவில் தோன்றக்கூடியது, பாக்டீரியாவில் வந்து பாத்தீங்கன்னா தோன்றக்கூடியது அல்ல பாக்டீரியாவில் நடக்கூடிய செல் பகுப்பா எது இருக்கு அப்படின்னா வந்து நமக்கு ஏமைட்டாசிஸ் வந்து இருக்கு. அப்ப ஒரு செல் இருக்கு, அந்த ஒரு செல் வந்து 2 செல்லா வந்து மாறுறது நம்ம என்ன சொல்லணும்னா ஏமைட்டாசிஸ், நேரடி செல் பகுப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல வந்து என்னன்னா உட்கரு இருக்குல்ல ஃப்ரெண்ட், அந்த உட்கரு வந்து பாத்தீங்கன்னா டிவைட் ஆகும். அதுல ஒரு பிளவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் சைட்டோபிளாசத்திலையும் ஒரு பிளவு ஏற்படும். அப்படி பிளவு ஏற்பட்டு 2 சேய் செல்கள் வந்து உருவாகுது. அப்ப நேர்முக செல் பகுப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏமைட்டாசிஸ் என்பது ஒரு எளிய முறை செல் பகுப்பு ஆகும். அப்ப நேர்முக செல் பிரிதல் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப நேர்முக செல் பகுப்பு அப்படின்னும் போது உட்கரு நீண்டு ஒரு சுருக்கத்தை அதன் மையத்தில் தோற்றுவிக்கிறது. அப்ப உட்கரு வந்து நீண்டு சுருக்கத்தை வந்து மையத்தில் தோற்றுவிக்கிறது. இதை தொடர்ந்து சைட்டோபிளாசத்திலும் சுருக்கம் ஏற்பட்டு 2 சேய் செல்கள் உருவாகின்றன. அப்ப இதை தொடர்ந்து சைட்டோபிளாசத்தில் ஒரு சுருக்கம் ஏற்பட்டு 2 சேய் செல்கள். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து எப்படி மாறும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து இப்படி மாறும். அடுத்த வந்து ஸ்டேஜ்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து 2 நியூக்ளியஸ் வந்து உருவாயிடும். அப்ப 2 நியூக்ளியஸ் உருவாயிடும். அடுத்து வந்து சைட்டோபிளாசத்தில் பிளவு ஏற்பட்டு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேலே ஒரு செல் கீழே ஒரு செல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு உருவாயிடும் அப்படிங்கிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேரடி செல் பகுப்பு அப்படிங்கிறோம். இந்த வகையான செல் பிரிதல் எங்கே நடக்கும்? ப்ரோகேரியட்டில் நடக்கும், பாக்டீரியா நடக்கும், அமீபால நடக்கும் அப்படிங்கிறோம். அப்போ ஒரு செல் உயிரினங்கள் நடைபெறக்கூடியதாக வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அது இம்பார்ட்டன்ட். மறைமுக செல் பிரிதல் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா மைட்டாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ உடல் செல்கள் நடைபெறக்கூடியது. அப்போ எங்க நடக்கும்? உடல் செல்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. மொத்தம் எத்தனை நிலைன்னு கேட்டால் 4 நிலையில் நடைபெறும் அப்படி பார்க்குறோம். தொடர்ச்சி சாதாரணமாக நடக்காது, கொஞ்சம் ப்ராசஸ் வந்து பெருசாக இருக்கும். உடல் செல் நம்ம பாடியில் இருக்க செல் வந்து இப்போ எக்ஸாம்பிள் உருவாகுது, புது செல் உருவாகுதுன்னா அப்போ அதுக்கு பேர் என்னன்னா மைட்டாசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது மறைமுக செல் பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். முதல் நிலை என்னன்னா ப்ரோ நிலைன்னு சொல்லுவோம். 2வது மைய நிலை, 3வது இறுதி நிலை அனா நிலை, 4வது வந்து பார்த்தீங்கன்னா இறுதி முன்னிலை இறுதி நிலை. இங்கிலீஷில் பார்த்தோன்னா ப்ரோ நிலை, மெட்டா நிலை, அனா நிலை, டீலோ நிலை அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 நிலையாக வந்து பிரிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் செல் அப்படின்றது தன்னை தயார்படுத்திக்கிறது. அது வந்து இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இடைநிலைன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு செல் டிவைட் ஆகிறதுக்கு முன்னாடி தன்னை தயார்படுத்திக்கிறது, அதாவது இடைநிலை. அப்போ என்ன ஆகுதுன்னா நியூக்ளிக் அமிலங்கள் வந்து இரட்டிப்படைஞ்சு ரெடி ஆகிடும் இந்த செல் டிவைட் ஆகிறதுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸ்ல வந்து குரோமேட்டின் நிலைகள் இருக்கு. அடுத்து நமக்கு உட்கருமணி அப்படின்னு காணப்படுகிறது. இப்போ இதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து ப்ரோ நிலை. இப்போ செல் வந்து தயாராயிருச்சு. இப்போ ப்ரோ நிலைனா முதல் நிலைன்னு சொல்லுவது. இது வந்து முதல் நிலை. இதுல என்ன ஆகும் அப்படின்னா நியூக்ளியஸ் மறைய ஆரம்பிக்கிறது. குரோமேட்டின் நிலைகள் இருக்குல்ல, அது என்ன மாறி இருக்குன்னா இப்போ குரோமோசோம்களாக மாறி இருக்கு அப்படிங்கிறோம். அதே மாதிரி நம்ம சென்ட்ரியோல்கள் அப்படின்னு படிச்சிருப்போம், கடைசி நுண்ணுறுப்பு. அது வந்து நமக்கு என்னவா மாறி இருக்கு அப்படின்னா ஸ்பிண்டில் நார்களா வந்து ஸ்பிண்டில் ஆஸ்டர்களாக சுருங்கும் இலைகளாக அது வந்து மாறி இருக்கு. அப்ப உட்கரு சவ்வு மறைய ஆரம்பிக்குது, குரோமோசோம்கள் வந்து தோன்றி இருக்கு, உட்கருமணி காண பாருங்க, உட்கருமணி மறைஞ்சிருச்சு. இதான் ப்ரோ நிலை. அடுத்து மெட்டா நிலை அப்படின்றது 2வது ஸ்டேஜ். ஸோ இந்த நிலையில் என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நம்ம குரோமோசோம்கள் வந்து மையப்பகுதிக்கு வந்து சேர்ந்துருச்சு. அதே மாதிரி குரோமோசோம்களுடைய அந்த சென்ட்ரோமியர்னா சென்டர் பார்ட்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பிண்டில் நார்கள் சொல்லணும். ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கனெக்ஷன் கொடுத்துச்சு அப்படிங்கிறோம். அப்போ அந்த குரோமோசோமுடைய மையப்பகுதியில் ஒரு வெட்டுதல் ஏற்படும். அப்படி வெட்டின உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாதி குரோமோசோம் வந்து இங்கேயும் மேல் துருவத்தை நோக்கியும், இன்னொரு பாதி குரோமோசோம் வந்து கீழ் துருவத்தை நோக்கி போகும். அப்போ குரோமோசோமுடைய மையப்பகுதியில் வந்து பிளவு ஏற்பட்டு அது என்ன 2 குரோமோசோமா மாறுது. ஒவ்வொரு குரோமோசோம்
குரோமோசோமும். அப்போ குரோமோசோமோட எண்ணிக்கை வந்து குறையாது, அப்படியே மெயின்டைன் ஆகுது பாருங்க. மேலே 4 கீழே 4. ஒரிஜினலாக 4 குரோமோசோம் இருக்கு. அது வந்து நம்ம சென்ட்ரோமியர்ல வந்து குரோமோசோமின் மையப்பகுதியில் வந்து பிளவு ஏற்பட்டு மேலே 4 கீழே 4. அடுத்து வந்து அனாநிலை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அனாநிலைனா துருவத்தை நோக்கி என்ன பண்ணுது, குரோமோசோம்கள் வந்து நகர ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து டீலோ நிலை அப்படின்னும் போது என்னன்னா முழுவதுமாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளவு ஏற்பட்டு வந்து 2 சேய் செல்கள் அப்படின்றது தோன்றக்கூடியதான் வந்து டீலோ நிலையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் உட்கரு அப்படின்றது தோன்ற ஆரம்பிக்கும், உட்கரு மணி தோன்ற ஆரம்பிக்கும், உட்கரு சூ தோன்ற ஆரம்பிக்கும். சைட்டோகைனசிஸ் சொல்லிட்டு 2 செல்லா வந்து பிளவிட்டு தோன்றுகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்ல வந்து படிப்போம். இப்போ நேர்முக செல் பகுப்பு அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறைமுக செல் பகுப்புல முதல் நிலையா இருக்கக்கூடிய அந்த புறநிலை அப்படின்றதுக்கு முதல் நிலை வந்து இடைநிலை செல்லை வந்து தன்னை தயார்படுத்திக்கிறது அப்படின்னு. ஒரு செல் மைடாட்டி செல் பகுப்பு உட்படுவதற்கு முன் பகுப்படைவதற்கு பகுப்படைவதற்கு முன் தன்னை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய நிலை தான் என்னன்னா இந்த இடைநிலை அப்படின்னு. ரெடி ஆயிடுது வந்து அதில் என்ன ஆகும், நியூக்ளிக் அமிலங்கள் இரட்டிப்படையுது, குரோமேட்டின் பொருட்கள் இரட்டிப்படைகின்றன. அப்போ நியூக்ளிக் அமிலம் எங்க இருக்கு, இந்த நியூக்ளியஸ்குள்ள இருக்கு, அது வந்து இரட்டிப்படையுது. அதுல இருக்கக்கூடிய குரோமோட்டின்கள் வந்து அதுவும் இரட்டிப்படைகிறது அப்படின்னு. ஸோ அதுதான் வந்து செல் வந்து தன்னை தயார்படுத்திக்கிறது அப்படிங்கிறோம். அது வந்து முதல் நிலைக்கு முந்தின நிலை. முதல் நிலை என்ன, குரோமாட்டின் வலை சுருண்டு. அப்போ குரோமோட்டின் வலை என்ன சுருண்டு நீண்ட இலை போன்ற அமைப்புகளாக குரோமோசோம்கள் தோன்றுகின்றன. அப்போ முதல் நிலையில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குரோமோசோம் தோன்றிடுச்சு. அடுத்து 2 குரோமேட்டின்கள் இணைந்துள்ள புள்ளி வந்து சென்ட்ரோமியர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இணைந்துள்ள பகுதி அடுத்து துருவ பகுதியில் இருந்து மையம் நோக்கி ஸ்பிண்டில் நார்கள் வந்து தோன்றுகின்றன. நியூக்ளியஸ் உரை மற்றும் நியூக்ளியோலஸ் மறைய ஆரம்பிக்கின்றன. அப்போ நியூக்ளியஸ் உரை நியூக்ளியோலஸ் வந்து மறைய ஆரம்பிக்கிறது முதல் நிலை, புறநிலை அப்படின்னு பார்க்கணும். அடுத்து வந்து குரோமோசோம்கள் தோன்றுவது முதல் நிலையில வந்து. ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸ்பிண்டில் நார்கள் வந்து சுருங்கும் நார்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் தோன்றுகின்றன அப்படிங்கிறோம். இது எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னா முதல் நிலையில் நடக்குது அப்படிங்கிறோம். இது வந்து ப்ரோ நிலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோபேஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அடுத்து மெட்டாஃபேஸ் மெட்டா நிலை அப்படின்னு. இதான் வந்து 2வது ஸ்டேஜ். இப்போ என்ன நடக்குதுன்னா நியூக்ளியஸ் வரை முற்றிலும் மறைந்து விடுகிறது அப்படின்னு. குரோமோசோம்கள் குட்டையாக தடிமனாக மாறுகின்றன அப்படின்னு. இப்போ குரோமேட்டின்கள் சென்ட்ரோமியர்கள் செல்லின் மையத்துக்கு நகர்கின்றன. அந்த சென்ட்ரோமியர்கள் ஸ்பிண்டில் நார்களுடன் தொடங்கின. அப்போ செல்லோட மையத்தில் வந்து போய் உட்கார்றது மெட்டானிலை. சென்ட்ரோமியர்ல சென்ட்ரோமியர்னா குரோமோசோமேட்டின் சென்டர் பார்ட் இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணுன்னா சென்ட்ரோமியர் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சென்ட்ரோமியரோட கனெக்ட் பண்ணுது அப்படிங்களா. அப்போ ஸ்பிண்டில் நார்களுடன் இணைகின்றன அப்படிங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டானிலையில் வந்து ஒன்று மையத்தில் வந்து சேருது, மையம் அப்படின்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து சென்ட்ரோமியர்கள் அப்படின்னா குரோமோசோமோட மையப்பகுதி ஸ்பிண்டில் நார்கள் துருவத்தில் மேலே கீழே இருக்கும், அதோட வந்து கான்டாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 3வது வந்து அனாநிலை. ஒவ்வொரு குரோமோசோமின் சென்ட்ரோமியரும் 2ஆக பிரிகிறது. சென்ட்ரோமியர் என்ன ஆகுது, கட் ஆகுது அனாநிலையில். குரோமேட்டிட் சென்ட்ரோமியர் பெற்று ஒரு குரோமோசோமாக மாறுகிறது. அப்போ ஒவ்வொன்றும் என்ன பண்ணால் சென்ட்ரோமியரில் கட் ஆகி அந்த ஒரு குரோமேட்டிட் வந்து ஒரு ஜோடி மேலே இருக்கு, இன்னொரு ஜோடி கீழே இருக்கும், அது என்னன்னா குரோமோசோமாக மாறுகிறது. அப்போ ஒவ்வொரு குரோமேட்டிடும் ஒரு சென்ட்ரோமியரை பெற்று குரோமோசோமாவே மாறிடுச்சு அப்படின்னா வந்து அது அனாநிலை அப்படிங்கிறோம். அடுத்து ஸ்பிண்டில் நார்கள் சுருங்கிறதுனால என்ன ஆகுனா குரோமோசோம்கள் எதிரெதிர் துருவத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறோம். அப்போ ஸ்பிண்டில் நார்கள் சுருங்கிறதுனால குரோமோசோம்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிரெதிர் துருவத்தை நோக்கி நகர்கின்றன. அப்போ நகர்ந்து போனால் தான் மேலே ஒரு நியூக்ளியஸ் கீழே ஒரு நியூக்ளியஸ், மேலே ஒரு உட்கரு கீழே ஒரு உட்கரு அப்படின்றது உருவாக முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்குறது. அடுத்து இறுதி நிலை அப்படின்னா டீலோ நிலை என்னன்னா சேய் குரோமோசோம்கள் துருவங்களை ரீச் பண்ண உடனே நியூக்ளியஸ் உரை மீண்டும் தோன்றுகிறது வந்து. அப்போ செல்லின் இரு துருவலின் என்னது 2 சேய் நியூக்ளியஸ்கள் தோன்றுகின்றன வந்து. அப்புறம் ஸ்பிண்டில் நார்கள் மறைஞ்சிரும் வந்து. ஃபர்ஸ்ட் முதல் நிலையில் தோன்றும், இங்கே மறைஞ்சிரும். முதல் நிலையில் வந்து நியூக்ளியஸ் உரை நியூக்ளியோலஸ் வந்து உட்கரு மணி வந்து மறைய ஆரம்பிக்கும், இங்கே தோன்றுகிறது திருப்பியும் ஆரம்பிக்கிறோம் வந்து. அப்போ உட்கருவின் இந்த பகுப்பு தான் நம்ம என்ன சொல்லணும்னா கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ்னா என்னன்னா 2 சேய் உட்கருக்கள் வந்து தோன்றுறது ஆரம்பிக்கிறோம். அப்போ 2 சேய் உட்கரு தோன்றுச்சுன்னா அது கேரியோகைனசிஸ். கேரியோனா உட்கரு பகுப்படைந்து தோன்றுச்சு அப்படிங்கிறோம். அடுத்து சைட்டோகைனசிஸ் அப்படின்னு என்னன்னா சைட்டோபிளாசத்தில் பிளவு ஏற்படுறது, வெள்ளக்கருல பிளவு ஏற்பட்டது. அப்படி பிளவு ஏற்பட்டால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து சைட்டோகைனசிஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறோம். அப்போ மைட்டாசிஸ் செல் பகுப்பின் முடிவில் நமக்கு என்னன்னா ஒரே மாதிரியான 2 சேய் செல்கள் தோன்றுகின்றன. ஏன் ஒரே மாதிரி தோன்றுகின்றன அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு குரோமோசோம்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். இந்த குரோமோசோம் சென்டர் பார்ட் சென்ட்ரோமியர், இதை கட் பண்றோம். கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஒரு குரோமோசோமா இருக்கும், அதுக்கப்புறம் இது ஒரு குரோமோசோமா இருக்கும். ஸோ அப்போ இது தனியாக ஒரு குரோமோசோமா, இது தனியாக ஒரு நியூக்ளியஸாக ஃபார்ம் பண்ணுது. அப்போ இது தனியாக இது ஒரு செல், இது ஒரு தனியாக ஒரு செல் வந்து. அப்போ இந்த குரோமோசோம் தான் டிவைட் ஆகி 2ஆக நமக்கு வர்றதுனால அதுக்கப்புறம் அது வளர்ச்சி அடைகிறதுனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரே மாதிரியான 2 சேய் செல்கள் வந்து தோன்றுகின்றன அப்படின்னு பார்க்குறோம். இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மைட்டாசிஸ் அப்படின்னு பார்க்குறோம், மறைமுக செல் பகுப்பு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். அடுத்து மியாசிஸ். மியாசிஸ் செல் பகுப்பு அப்படிங்கும்போது இன செல்களை அல்லது கேமெட்டுகளை உருவாக்குகின்றன. நம்ம ஏற்கனவே சொன்னதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்டு
இப்போ மைட்டாசிஸ் செல் பகுப்புல வந்து குரோமோசோம் எண்ணிக்கை மாறுபடவே இல்லை. 4 குரோமோசோம்னா 4 குரோமோசோம், ஒரு குரோமோசோம்னா ஒரு குரோமோசோம் சொல்லி வந்துருது. அப்ப நம்பர்ஸ் வந்து மாறாது. ஆனா மியாசிஸ்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ 46 குரோமோசோம்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நமக்கு 23 குரோமோசோமா குறைஞ்சிரும் வந்து. அப்ப 23 குரோமோசோம் இருக்கக்கூடிய மொத்தம் எத்தனை செல்கள் வந்து உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 செல்கள் வந்து உருவாகும் வந்து. அப்ப 23 குரோமோசோம் இருக்கு, 4 செல்கள் எப்படி உருவாக்குது அப்படின்றத நம்ம அடுத்து வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதை வந்து சிம்பிளா கூட நம்ம சொல்லலாம், 4 குரோமோசோம் வச்சு சொல்லிடலாம் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அப்ப நம்ம வந்து என்ன ஆகும்னா, இப்ப 4 செல்கள் உருவாகுது. இப்ப 4 வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல்லா இருக்கலாம் அல்லது 4 எக்ஸ் செல்லா இருக்கலாம். அப்ப ஆண் பெண் அப்படின்றத பொறுத்து இப்ப ஆண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம் செல்கள் அப்படின்றது வந்து குரோமோசோம் எண்ணிக்கை வந்து பாதியா குறைஞ்சு 23 இருக்கும். பெண்கள்ல குரோமோசோம் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா பாதியா குறைஞ்சு 23 இருக்கும். ஆனா பெண்களை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபீமேலா இருந்தாங்கன்னா எல்லாமே எக்ஸா தான் இருக்கும் அப்படின்னு. அதே ஆண்களா இருந்தா வந்து எல்லாமே எக்ஸ்னா அதாவது 22 குரோமோசோம் வந்து எக்ஸா இருக்கும், 23வது குரோமோசோம் வந்து ஒய்யா இருக்கும். அதே பெண்ணா இருந்தாங்கன்னா 22 குரோமோசோம் வந்து எக்ஸா இருக்கும், 23வது குரோமோசோமும் எக்ஸா தான் இருக்கும். இப்ப பால் நிர்ணயம் அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, அப்ப நமக்கு ஆண்களை பொறுத்தவரை எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 22 குரோமோசோம் எக்ஸ், 23 குரோமோசோம் ஒய். இப்ப இது சப்போஸ் வந்து பிளவடையும் போது 46 குரோமோசோம் பிரியும் போது கடைசி குரோமோசோம் வந்து என்னன்னா எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும். அதுல ஒன்னு வந்து எக்ஸா வந்து பிளவடையும், இன்னொன்னு ஒய்யா பிளவடையும். அப்ப என்ன ஆகும்னா ஸ்பெர்ம் செல்ல வந்து 2 விதமான குரோமோசோம் இருக்கும். ஒன்னு வந்து எக்ஸ் இருக்கிற ஸ்பெர்ம் செல் இருக்கும், இன்னொன்னு ஒய் இருக்கிற ஸ்பெர்ம் செல் இருக்கும். அப்ப அந்த ஸ்பெர்ம் செல் வந்து எக்ஸ் இருக்கிறது போயிட்டு எக்ஸ் பெண்ணுடைய எக்ஸ் எக்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் குரோமோசோம் ஆல்ரெடி எக்ஸ் தான் இருக்கும், அதோட சேரும்போது பெண் குழந்தையா இருக்கும். அதே ஒய் இருக்கிறது போச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஆண் குழந்தையா இருக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்ம 22 குரோமோசோம் வந்து ஆண்கள் 22 ஜோடி 22 ஜோடின்னு சொல்லுவோம், இல்லைன்னா எப்படி எடுத்துக்கலாம் 44 குரோமோசோம் வந்து இருக்கு வந்து. மீதி இருக்கிற 2 குரோமோசோம் என்னன்னா எக்ஸ் ஒய் வந்து. இந்த 44 குரோமோசோம் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எக்ஸா தான் இருக்கும் அப்படின்னு. அப்ப இதுல நம்ம பாதி ஆக்குறோம் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும், ஒன்று ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ 22 குரோமோசோம் வந்து எக்ஸா இருக்கும், 22 குரோமோசோம் எக்ஸா இருக்கும். இப்போ இதை பாதி ஆக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு குரோமோசோம் எக்ஸா இருக்கும், ஒரு குரோமோசோம் வந்து ஒய்யா இருக்கும் வந்து. அப்போ ஆண்கள்ல அந்த 46 குரோமோசோம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா 44 எக்ஸ் அப்படி எக்ஸ் இருக்க குரோமோசோம் வந்து இருக்கும், 42 குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்யா வந்து இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நம்ம பாதியா நம்ம பிரிக்கிறோம். இந்த 44 எக்ஸா இருக்க போது 44 கடைசி குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கும்னு எக்ஸ் ஒய்யா இருக்க போகுது. அப்போ நம்ம பாதியா பிரிக்கும் போது 22 எக்ஸ் இங்கே 22 எக்ஸ் குரோமோசோம் வந்து உருவாகும். இப்போ நமக்கு இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு ஒய். அப்போ இது மட்டும் சேர்ந்து உருவாச்சுன்னா அது வந்து பெண் குழந்தைக்கான ஸ்பெர்ம் செல்லா இருக்கும். அப்போ இது மட்டும் சேர்ந்து உருவாச்சுன்னா அது வந்து ஆண் குழந்தைக்கான ஸ்பெர்ம் செல்லா இருக்கும் அப்படிங்கிறோம். அப்போ ஆண்களுடைய செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்றது இருக்கு, 22 எக்ஸ் கடைசி அந்த செக்ஸ் பால் நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த குரோமோசோம் அப்படின்றது ஒரு எக்ஸா இருந்தது அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா நமக்கு 23 ஜோடி. இங்க 22 எக்ஸ் குரோமோசோம் வந்து இருக்கு, இங்க ஒரு ஒய் குரோமோசோம் இருக்கு, இது 23 குரோமோசோம் இருக்கும். அப்ப நமக்கு இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பால் நிர்ணயம் செய்யக்கூடிய குரோமோசோம் வந்து இங்க வந்து எக்ஸா இருக்கும், இங்கே பால் நிர்ணயம் செய்யக்கூடிய குரோமோசோம் வந்து ஒய்யா இருக்கும் அப்படின்னு. இதே வந்து பெண்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஒய் போட்டல அந்த இடத்துல பெண்களா இருந்தாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல எக்ஸ் எக்ஸ் தான் இருக்கும். அப்ப நம்ம பிரிக்கும் போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா இங்க எக்ஸ் இருக்கும், இங்கே எக்ஸ் தான் இருக்கும். அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 22 ஆட்டோசோம்கள் உடல் செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆகும், அந்த பால் நிர்ணயம் செய்யக்கூடியது எக்ஸா தான் இருக்க போகுது அப்படிங்க. அப்போ எக்ஸல் பொறுத்தவரை எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் ஸ்பெர்ம் செல்லில் எக்ஸ் குரோமோசோம் இருக்கிற ஸ்பெர்ம் செல் இருக்கும், ஒய் குரோமோசோம் இருக்கிற ஸ்பெர்ம் செல் இருக்கும். அப்போ எந்த ஸ்பெர்ம் செல் வந்து அந்த பெண்ணுடைய அந்த பெண்ணுடைய எக்ஸ் செல்ல போயிட்டு இணையுதோ அதை பொறுத்து தான் ஆனா பெண்ணா அப்படின்றது நிர்ணயம் பண்ணுவோம் அப்படிங்க. இப்போ இந்த மியாசிஸ் பகுப்பு எப்படி நடக்குது அப்படின்றத பார்ப்போங்க. ரொம்ப ஈஸி தான். மொத்தம் 2 ஸ்டேஜ் இருக்கு, 2 நிலை இருக்கு, என்னன்னு பார்ப்போங்க. இப்போ என்ன செல்களை அல்லது கேமெட்டுகளை உருவாக்கணும். கேமெட் என்னது, எக்ஸ் செல் ஸ்பெர்ம் செல் அதை கேமெட் உருவாக்குது. இவை குண்டல் பகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. குண்டல் பகுப்புன்னு ஏன் சொல்றேன்னா 46 குரோமோசோம் 23 மாறுதல் ஆனால் குறையுது, அதனால குண்டல் பகுப்பு. ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம், ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரிடக்ஷன் டிவிஷன் என்று அழைக்கப்படுவதுன்னா இந்த மியாசிஸ். குரோமோசோம் எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா இரு மையம் அப்படிம்பாங்க. இரு மையம்னா என்னது, 46 இருந்தா இரு மையம். ஒரு மையம் அப்படின்னா 23 நிலையாக குறைக்கப்படுவதால் அப்ப 46 நிலையில இருந்து 23 குறையுது. அப்ப மியாசிஸ் பகுப்பில் ஒரு தாய் செல்லில் இருந்து 4 செல்கள் உருவாகிடும். அது எப்படி உருவாகும் அப்படின்னா 2 ஸ்டேஜில் உருவாகும். முதல் ஸ்டேஜில் 2 உருவாகிடும், அந்த 2 திருப்பியும் வந்து பிளவு விட்டு 4 வந்து மாறும். அப்போ ஒரு தாய் செல் வந்து 2 வந்து பிரியுது, திருப்பியும் அந்த 2 வந்து 4 வந்து மாறுது. அதுதான் என்னன்னா 4 செல்களை உருவாக்குகின்றன. மியாசிஸ் வந்து 2 பகுப்புகளை கொண்டது. பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும், வாங்க பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும்,
இது வந்து தாய் செல். அது அப்போ முதல் நிலையில வந்து என்னன்னா அதாவது இது வந்து செல் 1, இது வந்து செல் 2. இப்போ இது வந்து திருப்பியும் செல் 1ம் அதே மாதிரி வந்து செல் 2ம் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுட்டு நமக்கு எத்தனை உருவாகுது அப்போ செய் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் எத்தனை உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4. அப்போ 1 ஃபர்ஸ்ட் 2 ஆகுது, அந்த 2 அதுக்கப்புறம் நமக்கு 4 ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். ஓகேவா? இதுதான் நடக்க போகுது, இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்ப்போங்க. இப்போ முதல் ஸ்டேஜில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஹெட்ரோடைபிக் பகுப்பு அப்படின்னு வந்து அதை முதல் மியாசிஸ் அப்படின்னு. ஏன் ஹெட்ரோடைபிக்? ஹெட்ரோ அப்படின்ற வார்த்தை என்ன மீன் பண்ணுதுன்னா வேறுபட்டு இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ வேறுபட்டு எப்படி இருக்கும்? 46 குரோமோசோம் இருக்கிற தாய் செல்லில் இருந்து செய் செல் எப்படி உருவாகும்னா 23 23 பிரிஞ்சிடும். சென்டர் மேல கட் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது. வந்து நம்ம இதுக்கு முன்னாடி மைட்டாசிஸ்ல பார்க்கும்போது என்னன்னா இதான் ஒரு குரோமோசோம்னு வச்சுக்கோங்க. இந்த குரோமோசோம் மையப்பகுதி இதை நம்ம என்ன பண்றோம்? கட் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 குரோமோசோம்களை வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். வந்து அப்போ இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா நமக்கு 2 குரோமோசோம் அப்படின்னு உருவாயிருச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ 1 2 வந்து அதே வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நமக்கு 46 குரோமோசோம் இந்த மாதிரி குரோமோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46 இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். இந்த 46 வந்து நான் 2ஆ பிரிச்சிடும். அப்போ 23 குரோமோசோம் அப்போ முழுசா வந்து அப்படியே நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா 2 ஆப்போசிட் டைரக்ஷன் எதிர் துருவத்துக்கு போயிட்டு நமக்கு தனித்தனி செய் செல் உருவாது. அதனால நமக்கு ஒரு மையமா மாறிடுது. அப்ப நம்ம தாய் செல்ல இருந்து செய் செல் வேறுபட்டு இருந்தா அதுக்கு ஹெட்ரோடைபிக் வந்து. அடுத்து இந்த 23 குரோமோசோம் இருக்கிற இந்த 2 செல் இருக்குல்ல, இது டிவைட் ஆகுது. இது டிவைட் ஆகும்போது நமக்கு திருப்பி எப்படி கிடைக்குன்னா 23 இது டிவைட் ஆகி நமக்கு என்ன கிடைக்குன்னா 23 அப்ப என்ன அது தாய் செல்ல 23 செய் செல்ல 23 தான். தாய் செல்ல 23 செய் செல்ல 23 ஆனா 4 உருவாது. ஆனா முதல்ல யார் இருந்தா அப்படின்னா வந்து 46 குரோமோசோம் இருக்கக்கூடிய தாய் செல் இருந்தது. அந்த தாய் செல்ல இருந்தா என்ன ஆகுதுன்னா 2 செய் செல்கள் உருவாயிருக்கு. இப்போ இந்த 2 வந்து டிவைட் ஆகும்போது நமக்கு அதே எண்ணிக்கையில் உருவாகுது. அப்படி உருவானா அதுக்கு பேர் என்னன்னா ஹோமோடைபிக் பகுப்பு என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அப்போ இரண்டாம் மியாசிஸ் பகுப்பு அப்படின்னா அப்போ நமக்கு ஹெட்ரோடைபிக் அப்படின்னும் போது முதல் மியாசிஸ் பகுப்புல வந்து வேறுபட்ட அதாவது குரோமோசோம் எண்ணிக்கை வேறுபட்டு இருக்கு. ஏன்னா 46 இருக்குது, 23 ஆயிருக்கு. அதே இங்க வந்து என்னன்னா இரண்டாம் மியாசிஸ் பகுப்புல நமக்கு என்னன்னா 23 இருக்கிறது தான் திருப்பி நம்ம செய் செல்கள் 23 உருவாகுது. இப்போ ஹெட்ரோடைபிக் அப்படின்னும் போது என்னன்னா இரட்டை மைய செல் பகுப்பு அப்படின்னா 2n அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகுப்பின் இது ஒரு ஒற்றை மைய செல்களை இரு 2 செல் உருவாகுது, இரு ஒற்றை மைய செல்களை உருவாக்குகின்றன அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2n அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம் இருக்கு. இப்போ இது என்னன்னா பகுப்படைந்து நமக்கு என்ன 23 அப்ப நம்ம 46 குரோமோசோம் இருக்குது 23 மாறும்போது 46 வந்து நம்ம என்ன சொல்றோம் டைப்ளாய்டு அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது வந்து இரு மையம் அப்படின்னு சொல்றோம். ஹாப்ளாய்டு அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு மையம் சிங்கிள் எண் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 2n இருக்கிறது வந்து என்ன ஆயிருச்சு நமக்கு சிங்கிள் எண்ணா மாறிடுச்சு அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி மாறுறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து நம்ம ஹெட்ரோடைபிக் அப்படின்னு சொல்றோம். இவ்வகையான பகுப்பினால் உருவாகும் செய் செல்களின் குரோமோசோமின் எண்ணிக்கை தாய் செல்களின் குரோமோசோம் எண்ணிக்கையிலிருந்து வேறுபடுகிறது. ஏன் வேறுபடுகிறது? இப்ப தாய் செல்களின் குரோமோசோம்களின் எண்ணிக்கை அப்படின்னு 46, செய் செல்களின் குரோமோசோம்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா வந்து 23. அதனால வேறுபடுகிறது அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ ஹெட்ரோடைபிக் பகுப்பு அப்படின்னு பார்க்கும்போது 5 நிலைகளை கொண்டது. இதுக்கு முன்னாடி வந்து மைட்டாசிஸ்னா 4 நிலை சொல்லியிருப்போம். அதில் என்ன இருக்கான்னா சைட்டோபிளாச பகுப்பு நம்ம சொல்லிருக்க மாட்டோம். இங்கே சைட்டோபிளாச பகுப்பு ஆட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த 4 ஒன்று தான். பாருங்க, ப்ரோ நிலை முதல் நிலை சொல்லுவோம், மெட்டா நிலை, அனா நிலை, டீலோ நிலை. ஆனால் பக்கத்தில் 1 போடுவோம். காரணம் மியாசிஸ் பகுப்பு 1 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மியாசிஸ் பகுப்பு 2 இருக்கு. இப்போ ப்ரோ நிலை அப்படின்னும் போது என்னன்னா அந்த நீண்ட கால அளவை கொண்டது. அப்ப மியாசிஸ் வந்து செல் பகுப்புல 5 நிலைகள்ல நீண்ட காலத்தை எடுத்துக்கிறது எது அப்படின்னா வந்து ப்ரோ நிலை அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். இதுல மொத்தம் 5 துணை நிலைகளாக பிரிந்துள்ளது அப்படின்னு பார்க்கிறோம். 5 துணை நிலைகள் அப்படின்னா என்னது? ஒன்று வந்து லெப்டோட்டின், 2வது வந்து சைக்கோட்டின், 3வது வந்து பேக்கட்டின், 4வது வந்து டிப்ளோட்டின், 5வது வந்து டயகனசிஸ் அப்படிங்க. மொத்தம் 5 வந்து பிரிஞ்சிருக்கு அப்படிங்க. அப்ப லெப்டோட்டின், சைக்கோட்டின், பேக்கட்டின், டிப்ளோட்டின், டயகனசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 5 நிலைகளை கொண்டது. இதுல நமக்கு முக்கியமானது வார்த்தைகள் என்ன, நமக்கு எக்ஸாம்ல கேட்கக்கூடியது என்ன அப்படின்றத வந்து பார்த்துருவாங்க. ஃபர்ஸ்ட் லெப்டோட்டின் அப்படின்றது பூங்கொத்து அமைப்பு நிலையை பெற்றது. அப்ப பூங்கொத்து மாதிரி இருக்கக்கூடிய நிலை எதுன்னு கேட்டாங்கன்னா லெப்டோட்டின். இது அந்த ப்ரோ நிலையில முதல் நிலையில மொத்தம் நம்ம 5ஆ பிரிக்கிறோம். ஸோ அதுல ஒன்று தான் என்னன்னா லெப்டோட்டின் அப்படின்னு பூங்கொத்து அப்படின்னு பார்க்கிறோம். சைக்கோட்டின் அப்படின்றது என்னன்னா ஒத்திசை குரோமோசோம்கள் இணையிறது. இதுக்கு பேர் என்ன? சினாப்சிஸ். அப்ப சினாப்சிஸ் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. கேட்டானா சைக்கோட்டின்ல இருக்கு. இது வந்து முதல் நிலையில ப்ரோ நிலையில ஒரு நிலை அப்படி வைக்கிறோம், துணை நிலை அப்படி வைக்கிறோம். அப்ப ப்ரோ நிலையில துணை நிலையா இருக்கிறது, முதல் நிலையில துணை நிலையா இருக்குன்னா சைக்கோட்டின். அதுலதான் சினாப்சிஸ் வந்து ஒத்திசை குரோமோசோம்கள் ஒன்னோட ஒன்று இணையுது அப்படி வைக்கிறோம்.
அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான ஒரு துணையில் என்ன பேக்கெட்டின் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பேக்கெட்டின் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து ஒத்திசை குரோமோசோம்கள் வந்து அந்த ஒத்திசை குரோமோசோம்கள் ஒரே மாதிரி குரோமோசோம்கள் முழுவதும் பிரியல, ஆனால் அதில் சில புள்ளிகள் வந்து பிரிவு ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும்போது பல புள்ளிகளில் ஒருங்கிணைந்த ஆங்கில எழுத்து எக்ஸ் வடிவில் அமைந்துள்ளன. அப்போ அந்த குரோமோசோம் பார்க்கறதுக்கு எப்படிங்கன்னா எக்ஸ் மாதிரி இருக்குன்றாங்க. இந்த புள்ளிகளின் குரோமோட்டிக்லாம் இது வந்து முறிஞ்சிருது, கட் ஆயிருது. கட் ஆனோடனே இன்னொரு குரோமோசோம்ல இருக்கக்கூடிய பகுதி கட் ஆகுது, அது வந்து இதுல வந்து ஒட்டிக்குது. அப்ப அந்த முறிவிட்ட பகுதியில் மற்றொன்று பரிமாறிக்குது. அப்ப இந்த இடத்துல குறுக்கெதிர் கலத்தல் வந்து அப்ப கிராசிங் ஓவர் குரோமோசோம்குள்ள ஒரு குரோமோசோம் இன்னொரு குரோமோசோம் வந்து அதுக்குள்ள கிராசிங் ஓவர் நடக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டாங்கன்னா பேக்கெட்டின் அடிமக்கிறாங்க. அப்ப சிற்றினங்களுக்கு இடையே வேறுபாடை ஏற்படுத்தக்கூடிய இடமா எங்க இருக்குன்னா இதுதான் அடிமக்கிறோம். அப்ப நமக்கு 44 குரோமோசோம் இருக்கு. அப்ப நமக்குள்ள என்னன்னா அந்த 44 குரோமோசோம் ஒன்று வந்து கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி நடந்தது சரி 46 குரோமோசோம் இருக்கு, அதுக்குள்ள கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது சிற்றினங்களுக்கு இடையே வந்து வேறுபாடு ஏற்படுகிறது. இதன் முடிவில் மரபு சேர்க்கை மரபியல் மறுசேர்க்கை ஜெனடிக் ரீகாம்பினேஷன் நடைபெறுகிறது. அப்ப குரோமோசோம்கள் குறுக்கெதிர் கலத்தல் வந்து ஜெனடிக் ரீகாம்பினேஷன் மரபியல் மறுசேர்க்கை வந்து நடைபெறக்கூடிய இடம் எதுன்னு கேட்பாங்க. சிம்பிளா கேட்பாங்க, கேட்டாங்கன்னா பேக்கெட்டின் அனுப்பிக்கணும். அப்ப பேக்கெட்டின் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு துணை நிலை. எதுல வரும் அப்படின்னா முதல் நிலையில கீழே வரும் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து மெட்டாநிலை. மெட்டாநிலை ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். மெட்டானா மையத்துக்கு வந்துடும். அப்ப மையத்தை நோக்கி நகர்ந்து தானாகவே செல்லுது, அதை வந்து மெட்டாநிலை அப்படின்னு சொல்லலாம். சென்ட்ரோமியர் பகுப்படைவதில்லை. வாங்க பார்ப்போம். வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும் குரோமோசோம்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? 4 இருக்குது ப்ரோனில். அப்போ இந்த 4 இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துருவமாக, இன்னொன்று 2 வந்து இன்னொரு துருவத்துக்கு போயிடுது. போனதுக்கப்புறம் என்ன பண்ணுது? மெட்டாநிலையில் மையப்பகுதிக்கு வந்தாச்சு. மையப்பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ இது என்ன பண்ணணும்னா யாரோட கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்கக்கூட ஸ்பிண்டில் நார்கள், சுருங்கும் நார்களுக்குல அதோட தொடர்பு கொள்ளணும். அப்படி தொடர்பு கொண்டோடனே 2 மேலே போய்டும், இன்னொரு 2 கீழே வந்துடும். அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது? அது திருப்பி வந்து செய் செல்கள் செய் உட்கருவாக மாறுது. அந்த செய் உட்கரு செய் செல்லாக மாறுது. இப்போ நல்லா கவனிச்சுன்னா தெரியும் 4 குரோமோசோம் இருக்கு. அப்ப 2 வந்து என்ன பண்ணுதுன்னா பிரியுது. அப்ப 2 பிரிஞ்சு என்ன பண்ணுதுன்னா மேல இங்க ஒரு 2 இங்க ஒரு 2, அப்ப இது 2 இது 2. அப்ப செய் உட்கருல வந்து 2 குரோமோசோம்கள் இருக்கிறது உருவாகுது. அப்ப 4 குரோமோசோம் இருக்கக்கூடியதான் தாய் செல். அந்த தாய் செல்ல இருந்து என்னன்னா 2 குரோமோசோம்கள் இருக்கக்கூடிய செய் செல்கள் உருவாகுது அப்படிங்கிறோம். ஸோ அதுதான் வந்து செல் 1 செல் 2 அப்படிங்கிறோம். இப்போ மெட்டா நிலையில நம்ம மையப்பகுதிக்கு வந்துடுது. அனா நிலையில என்னன்னா துருவ பகுதிக்கு ஆப்போசிட்ல போயிட்டு ஸ்பிண்டில் நாரோட ஒன்றா சேருது. டீலோ நிலையில புதிய செய் உட்கருக்கள் வந்து தோன்றுது. அந்த சைட்டோபிளாச பகுப்பு ஏற்பட்ட உடனே சைட்டோபிளாஸ்மா இங்கே பகுப்பு ஏற்பட்ட 2 செய் செல்கள் உருவாகுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ வார்த்தை என்னப்பா அப்படின்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் நமக்கு முக்கியமான பாயிண்ட்லாம் இருக்கு. ஏன் அப்படின்னா அதுல துணைநிலை இருக்கு. வந்து லெப்டோட்டினா பூங்கொத்து மாதிரி இருக்கும், சைக்கோட்டினா ஒத்திசை குரோமோசோம்கள் இணையுது. பேக்கெட்டின் அப்படின்றது என்னன்னா குரோமோசோம்கள் குறுக்கெதிர் கலத்தில் நடக்குது, கிராசிங் ஓவர். அதே மாதிரி குரோமோசோம்கள் வந்து அந்த கிராசிங் ஓவர் நடக்கிறதுனால முடிவில் மரபியல் மறுசேர்க்கை ஜெனடிக் ரீகாம்பினேஷன் நடக்கக்கூடிய பகுதி எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த பேக்கெட்டின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது எங்க நடக்கும் அப்படின்னா வந்து முதல் நிலையில ப்ரோ நிலையில அதுல இருக்கக்கூடிய ஒரு துணை நிலையா நடக்குது. இப்போ மெட்டா நிலை அப்படின்னா சென்ட்ரோமியர் பகுப்படைகிறது கிடையாது. ஏன்னா பகுப்படையும் சொல்லி நம்ம மைடாசிஸ்ல பார்த்தோம். அப்படியே நம்ம மெயின்டைன் ஆகும், பாடி செல் வந்து மெயின்டைன் ஆகும். ஆனால் இங்கே என்ன ஆகும்? ரீப்ரொடக்ஷன் செல் இனப்பெருக்க செல்னா 46 23 குறையணும், பாதியாக குறையணும் அப்படின்னு தான் அங்கே இருக்க பாயிண்ட். இப்போ அனா நிலை அப்படின்னும் போது என்னன்னா எதிரெதிர் துருவங்களை போய் நிற்கிறது அனா நிலை வந்து. அப்போ குரோமோசோம் இந்த நிலையை வந்து டயாட் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து அப்போ டயாட் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா வந்து அந்த அனா நிலையில் எதிரெதிர் துருவத்தில் போயிட்டு நிற்கிறது. வந்து டீலோ நிலை அப்படின்னும் போது என்ன ஆகுனா வந்து ஒரு மைய ஹாப்ளாய்டு வந்து பாதியாக குறைஞ்சிச்சுல குரோமோசோம்கள் பிரிந்து நீச்சடைகின்றன. நியூக்ளியோலஸ் திருப்பி டீலோ நிலையில் தோன்ற ஆரம்பிக்கும். சேய் நியூக்ளியஸ்கள் தோன்றுகின்றன. அதான் டீலோ நிலை, கடைசி நிலை. அந்த சேய் உட்கருக்கள் தோன்றல. அடுத்து சைட்டோபிளாச பகுப்பு ஏற்பட்டு நமக்கு என்ன ஆகும்னா ஹாப்ளாய்டு செல்களை கொண்ட 2 ஹாப்ளாய்டு செல்கள் தோன்றுகின்றன. ஹாப்ளாய்டு செல்கள்னா என்னது? என் அப்படின்றது ஒரு மைய செல்கள் வந்து தோன்றுகின்றன. அப்போ ஒரு மைய செல்கள் அப்படின்றது எங்க தோன்றுனா சைட்டோபிளாச பகுப்பு ஏற்பட்டு தோன்றுகிறது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நமக்கு மையத்துக்கு போனால் மெட்டாநிலை வந்து, துருவத்துக்கு போகிறது அப்படின்றது வந்து நம்ம அனாநிலை வந்து, டீலோ நிலை அப்படின்றது சேய் உட்கருக்கள் தோன்றது டீலோ நிலை. சைட்டோபிளாசத்தில் பகுப்பு ஏற்பட்டால் சேய் செல்லே தோன்றிடும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து ஹோமோடைபிக் அப்படின்னும் போது என்னன்னா இப்போ நம்ம இங்கே தோன்றியிருக்கிற 2 ஆப்ளாய்டு செல்கள் 2 ஒருமைய செல்கள் இருக்குல்ல. இப்போ நம்ம உதாரணத்துக்கு 4 குரோமோசோம்னா 2 குரோமோசோமா மாறிடுச்சு. இப்போ 2 குரோமோசோமா இருக்கிறது நம்ம என்ன சொன்னோம்னா 2 ஹாப்ளாய்டு செல்கள் அப்படின்றது வந்து அப்போ சிங்கிள் என் அப்படிங்கிறோம். இது முதல் மியாட்டிக் பகுப்பில் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்படி பகுப்படைந்து நமக்கு என்ன ஆகுனா
இப்போ இந்த ஒரு மைய குரோமோசோம்கள் என்ன இருக்குல்ல, ஸோ அது வந்து ரெண்டு குரோமோசோம் இருக்கிறதுக்குல இது வந்து என்ன ஆகுதுன்னா அடுத்து பகுப்புக்கு உட்பட போகுது. அப்படி பகுப்புக்கு உட்படுறது தான் நம்ம என்ன சொல்லணும்னா இது வந்து ஹோமோடைபிக் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒரே மாதிரி தான் உருவாக்குது. ஏன்னா உருவாக்கும்போது ரெண்டு இருக்கக்கூடிய குரோமோசோம் இருக்கக்கூடிய புதிய செல்கள் வந்து தோன்ற போகுது அப்படிங்கிறோம். அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 1 2 3 4 இருக்கு. அப்போ 4 ஹாப்ளாய்டு செல்கள் தோன்றுகின்றன அப்படிங்கிறோம். அப்போ தாய் செல்லில் குரோமோசோம் எண்ணிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து 2 தான் இருக்கு. அப்போ சேய் செல்கள் குரோமோசோம் எண்ணிக்கை இருக்கும், அதுவும் 2 தான். அப்படி இருக்கிறதுனால தான் இது என்ன சொல்றோம்னா ஹோமோடைபிக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஹோமோடைபிக்னா ஒரே மாதிரி இருக்கிறது. இதுலயும் 5 நிலைகள் இருக்கு. என்னென்னப்பா அப்படின்னா வந்து புரோநிலை, மெட்டாநிலை, அனாநிலை, டீலோநிலை, சைட்டோபிளாச பகுப்பு அப்படிங்கிறோம். இப்போ ப்ரோநிலை அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா சென்ட்ரியோல் 2ஆக பகுப்படைந்து, அப்போ சென்ட்ரியோல் வந்து 2ஆக வந்து பகுப்படைகிறது வந்து புரோநிலை அப்படின்னு நம்ம சொல்றது. அதுக்கடுத்து ஆஸ்தர்கள் எதிர் இலைகள் தோன்றுகின்றன. வந்து நியூக்ளியோலஸ் அப்படின்றது நமக்கு மறைய ஆரம்பிக்கின்றன அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நியூக்ளியோலஸ் மறைய ஆரம்பிக்கக்கூடிய நிலையாகவும் இது வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். இப்போ குரோமோசோம்கள் மையத்தில் வந்து அமைகின்றன. இப்போ குரோமோசோம் என்ன பண்ணுது அப்படின்னா மையத்தில் வந்து அமையுது. அது வந்து மெட்டாநிலை அப்படின்னு ஏற்கனவே பார்த்து தான் அங்கே. இப்போ இந்த குரோமாட்டிடுகள் வந்து இந்த இடத்துல பிரியும். இதுக்கு முன்னாடி வந்து பிரியாமல் அப்படியே தனியாக போயிடும். இப்போ நம்ம மைட்டாசிஸ்ல பார்த்த மாதிரி இந்த சென்ட்ரோமேர்ல கட்டாயி என்ன பண்ணுன்னா இது ஒரு குரோமோசோமும் இது ஒரு குரோமோசோமும் பிரிஞ்சிடும் அப்படிங்கிறோம். அப்போ அனாநிலை என்ன ஆகும்னா பிரிவிற்ற குரோமோடைப்புகள் என்ன பண்ணுவோம் சேய் குரோமோசோம்கள் ஆகின்றன அப்படிங்கிறோம். சைட்டோபிளாச பகுப்பு அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும் வந்து ஃபைனலாக வந்து 2 சேய் செல்கள் வந்து தோன்றுது. ஒரு மைய சேய் செல்கள் அப்படின்றது ஒவ்வொரு இதுலையும் தோன்ற ஆரம்பிக்கும் 2 வந்து. அப்போ ஒற்றை மைய குரோமோசோம்களை கொண்ட 4 செல்கள் வந்து தோன்றுகின்றன அப்படிங்கிறோம். அதான் சைட்டோபிளாச பகுப்பு அப்படிங்கிறோம். அப்போ நமக்கு பிக்சரை எடுத்துப்போம் திருப்பியும். இப்போ மியாசிஸ் அப்படின்றது 1 அப்படின்னு நம்ம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இதான் மேலே இருக்குது மியாசிஸ் 1. 4 குரோமோசோம் இருக்கிறது நமக்கு என்ன ஆகுனா 2 துருவ பகுதிக்கு மையத்துக்கு வருது, அப்புறம் துருவ பகுதிக்கு போகுது, அப்புறம் 2 சேய் உட்கருக்கள் வந்து உருவாகுது அனாநிலையில், டீலோநிலையில். அடுத்த சைட்டோபிளாச பகுப்புல 2 சேய் செல்கள் அப்படின்னு தோன்றிவிட்டது. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த 2மே வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு திருப்பியும் பகுப்படையும் வந்து. அப்போ அது பகுப்படையும் போது என்ன ஆகுதுன்னா 2 குரோமோசோம் தான் இருக்கு. அப்போ இந்த குரோமோசோம் வந்து மையநிலை மெட்டாநிலையில் வந்து மையப்பகுதிக்கு வந்துடுது. அனாநிலையில பாருங்க கட் ஆயிடுச்சு. குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா பாதியா இருக்கு. இங்கே முழுசா இருக்கா. அதே வந்து இது வந்து மெட்டாநிலை வந்து அனாநிலையில கட் பண்ணியாச்சு வந்து. அப்படி கட் பண்ணதுக்கப்புறம் பாதியா இருக்கு. இப்போ இந்த பாதியா இருக்கிறது என்ன பண்ணுன்னா இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு சேர்ந்து நியூக்ளியஸ். 2 குரோமோசோம் சேர்ந்து, இந்த 2 குரோமோசோம் சேர்ந்து ஒரு நியூக்ளியஸ், இந்த 2 குரோமோசோம் சேர்ந்து நியூக்ளியஸ். அப்போ பாருங்க நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ், இது ஒரு நியூக்ளியஸ். இப்போ சைட்டோபிளாசத்தில் பகுப்பு ஏற்படுது. அப்படி பகுப்பு ஏற்பட்டது வெள்ளக்கரையில் பகுப்பு ஏற்பட்டவனே நம்மனா மொத்தம் 4 செல் வந்து உருவாயிருச்சு. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வந்து. ஸோ அப்போ மெட்டாநிலை அப்படின்னா மையத்துக்கு வருது, அனாநிலை துருவத்துக்கு போகிறது. டீலோநிலை அப்படின்றது 2 சேய் உட்கருக்கள் உருவாகிறது. சைட்டோபிளாச பகுப்புனா சேய் செல்கள் தோன்றுவது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்பர்ஸ் பொறுத்தவரையும் நமக்கு மியாசிஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மொத்தம் எத்தனை உருவாகுது அப்படின்னா வந்து 4 செல்கள் வந்து உருவாகிறது. அப்போ ஒற்றை மையமா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 4 செல்கள் வந்து இரட்டை மையம்னா இப்போ நம்ம இங்கே போட்டிருக்க அந்த பிக்சர் வந்து 4 செல் இருந்தால் அது வந்து 2n. அது 2 குரோமோசோம் 4 குரோமோசோம் இருந்தால் 2n, 2 குரோமோசோம் இருந்தால் சிங்கிள். அதே மனிதர்களில் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மனிதர்களில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஸோ அதில் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா 46 குரோமோசோம் இருந்தால் 2n வந்து டைப்ளாய்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அது 23 குரோமோசோம் இருந்தால் ஹாப்ளாய்டு, இந்த ஒரு மையம் ஒரு சிஸ்டம். அது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கலாம். அடுத்து மியாசிஸ் முக்கியத்துவம். ஏன்ப்பா இந்த மாதிரி நடக்குது, ஏன் குரோமோசோம் பாதியாக குறையுது அப்படின்னு எடுத்துட்டா மியாசிஸ் பகுப்பு மூலம் நிலைத்த குரோமோசோம் எண்ணிக்கை இருக்கும். நிலைத்துனா இப்போ 23 குரோமோசோமா குறையிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ 23 குரோமோசோம் இருக்கிற ஸ்பெர்ம் செல், 23 குரோமோசோம் இருக்கிற எக் செல், இப்போ ஆண்கள் இருக்கிறது பெண்கள் இருக்கிறது, இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து 46 குரோமோசோம். அப்போ திருப்பியும் வந்து அந்த 46 குரோமோசோம் அப்படியே மெயின்டைன் ஆகும். அப்போ ஆப்ஸ்ரிங் வந்து குழந்தை வந்து உருவாகும் போது அந்த உருவாகக்கூடிய அந்த குழந்தை வந்து கருவில் இருக்கிறது வந்து 46 குரோமோசோம் தான் இருக்கும். இல்லை ஆண்கள் இருக்க 46, பெண்களுக்கு 46 ஒன்னா சேர்ந்தா 92 ஆயிடும். அப்போ குரோமோசோம் எண்ணிக்கை வேறுபடும். அப்போ குரோமோசோம் எண்ணிக்கை வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு நிலைத்த குரோமோசோம் எண்ணிக்கை பராமரிக்கிறது அப்படின்றது நம்ம மியாசிஸ்னால நடக்குது சொல்லிக்கிறோம். அடுத்து குறுக்கு எதிர்காலத்தில் மைட்டாசிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா 46 குரோமோசோம் உடல் செல் வந்து என்ன பண்ணும் 2 குரோமோசோம்கள் அதாவது 2 செல்களை உருவாக்கும். ரெண்டுமே 46 தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இது வந்து செக்ஸ் செல்லா இருந்ததுன்னா என்ன ஆகும், 46 ஒன்னா சேரும் 92 வந்து மாறிடும். அப்புறம் ஸோ அந்த மாதிரி நிலை ஏற்படக்கூடாது, அதனால பாதியா குறையுது. அடுத்து குறுக்கு எதிர்காலத்தில் நிகழ்வு வந்து மரபியல் வேறுபாடு. சிற்றினங்களுக்கு இடையே மரபியல் வேறுபாடு. நம்ம ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்குதுல்ல, ஒவ்வொருத்தருக்குள்ள வேறுபாடு இருக்குல்ல. அது காரணம் என்னன்னா அந்த மியாசிஸ்ல அந்த ப்ரோநிலை அப்படின்ற முதல் நிலையில அதுல இருக்க துணைநிலையில் இருக்க பேக்கெட்டின்ல வந்து
குரோமோசோமுக்குள்ள குறுக்கெதிர் கலத்தல் நடக்குது. அந்த குறுக்கெதிர் கலத்தல் தான் என்ன பண்ணுதுன்னா நமக்கு இந்த மறுசேர்க்கை ஜெனடிக் இன்ஜினியரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீகாம்பினேஷன் சொல்லுவோம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறது, அந்த மாதிரி நேச்சுரலாக நடக்கிறது. அப்போ மரபியல் வேறுபாடுகள் ஒரு சந்தையிலேருந்து மறு சந்ததிக்கு கடத்தப்படுகிறது. அப்போ வேறுபாடு இருக்கு. இப்போ அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து மரபியல் வேறுபாடு எப்பப்பா உருவாகுது அப்படின்னா வந்து அந்த குறுக்கெதிர் கலத்தனால உருவாகுது. அடுத்து ரெண்டுத்துக்குள்ள வேறுபாடு மைட்டாசிஸ் மியாசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துக்கு இடையான வேறுபாடு என்ன அப்படின்றத பார்ப்பாங்க. வெரி சிம்பிள் தான், ஈஸி தான். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மைட்டாசிஸ். ஸோ அப்போ மைட்டாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து உடல் செல்களில் நடைபெறும் அப்படிக்கலாம். அப்போ மியாசிஸ் எங்கப்பா நடக்குது அப்படின்னா இன செல்களில் நடைபெறும் அப்படிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து மைட்டாசிஸ் வந்து வாழ்க்கை முழுவதும் வளர்ச்சி தொடங்க பங்காற்றுது. வாழ்க்கை முழுசும் அந்த டிவிஷன் நடந்துகிட்டே இருக்கும், உடல் செல் நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து குறிப்பிட்ட வயது, அதாவது வயசுக்கு வர்றது ஒரு 13 வயசுல வராங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். 13 வயசுல இருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் தான் வந்து என்னன்னா இந்த இன செயல்பாடு அந்த இன செல்கள் உற்பத்தி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும். அப்போ நம்ம ஏஜிங் அப்படின்ற ப்ராசஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஏன் வந்து தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய மரங்கள் இருக்கு, ஆஞ்சியோஸ்பர்ம்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் வாழ்ந்துகிட்டே இருக்கு, அதுக்கு சாவே கிடையாது அப்படின்னா அதில் வந்து இனசெல் தோன்றுதல் நடந்துகிட்டே இருக்கும். வந்து ஒவ்வொரு சீசன்லையும் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு வருடமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூ பூக்கிறது, கனியாக மாறுறது, அதுலேருந்து விதை உருவாகிறது எல்லா வருஷமும் நடந்துகிட்டே இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது. ஆனால் மனிதர்களில் வந்து விலங்குகளில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து நமக்கு அந்த ஏஜிங் அப்படின்ற ப்ராசஸ் வந்து இந்த இன செயல்பாடு அப்படின்றது அந்த கேமெட் உருவாக்கம் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வயதில் ஸ்டாப் ஆகிடும். அப்போ குறிப்பிட்ட வயதில் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும், வயது முதிர்வு ஏற்பட்டு இறப்பு அப்படின்றது நிலையை வந்து அடையுது சொல்லிக்கலாம். ஸோ அப்போ அந்த 13 to 60 அப்படின்றது தான் நம்ம அந்த இன செல்கள் அப்படின்னு உற்பத்தி வந்து இருக்கும் சொல்லிக்கலாம் மியாசிஸ்ல. இது வாழ்க்கை முழுதும் நமக்கு உடல் செல் உற்பத்தி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு பகுப்பை மட்டுமே கொண்டது. ஒரு பகுப்புனா நமக்கு ஒரே ஒரு ஸ்டேஜ் தான், 1லேருந்து 2 செல் வந்து உருவாகுது. ஆனால் இங்கே என்ன ஆகும், இரு பகுப்பை கொண்டது. 1லேருந்து 2 செல் உருவாகும், திருப்பி 2லேருந்து 4 செல் வந்து உருவாகிறது சொல்லிக்கலாம். வந்து அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது இரு மைய செய் செல்கள் தோன்றுகின்றன. இப்போ 46 குரோமோசோம் இருக்கு அப்படின்னும் போது செய் செல்கள் உருவாகும் போது என்ன ஆகும், நமக்கு 46 சொல்லி 2 செய் செல்கள் உருவாகும். இல்லைன்னா நம்ம அங்கே பார்த்த மாதிரி 4 குரோமோசோம் இருக்கிறது அப்படின்னும் போது நம்ம என்ன பார்த்தோம், 4 குரோமோசோம் இருக்கிற மாதிரி 2 செய் செல்கள் வந்து உருவாகும். இதுதான் வந்து என்னன்னா நமக்கு இருமைய செய் செல்கள் உருவாகுது. 2n சொல்லுவோம் இதை வந்து. அப்போ நமக்கு இருமைய செய் செல்கள். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா 4 ஒருமைய செய் செல்கள் அப்படின்னு அர்த்தம். 46 குரோமோசோம் இருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா 23 சொல்லி பிரிவடைந்து 2 செய் செல்கள் உருவாகுது. திருப்பி இது வந்து பார்த்தீங்கன்னா பகுப்புக்கு உட்படுது. அப்படி உட்படும் போது நமக்கு என்ன ஆகுது, 23 சொல்லி இங்கே 2 செய் செல்களும் 23 சொல்லி கீழே வந்து இதில் 2 செய் செல்கள் சொல்லி மொத்தம் 4 செய் செல்கள் வந்து உருவாகுது. ஆனால் இது என்ன சொல்லுவோம், இது வந்து 2n சொல்லுவோம், 46 சொல்லிட்டு. ஆனால் நமக்கு ஃபைனலாக கிடைக்கிறது இது எல்லாமே என்ன சொல்லுவோம், n சொல்லுவோம், ஒருமைய செய் செல்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இது வந்து ஹாப்ளாய்டு, இது ஹாப்ளாய்டு, இது வந்து டைப்ளாய்டு இருக்கும். அப்போ இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றது இதுதான் அப்படி பார்க்குறோம். ஞாபகம் வச்சுக்கணும். தாய் செல்களில் குரோமோசோம்கள் எண்ணிக்கை உள்ளது போலவே செய் செல்லின் ஒத்து காணப்படுகிறது. தாய் செல் எவ்வளோ இருக்கு, 4 குரோமோசோம் இருந்தால் செய் செல்லில் 4 தான் இருக்கு. இங்கே மேலே பார்க்குறோம்ல 4 இருக்கு. அப்படி இல்லைன்னா தாய் செல்ல வந்து 46 குரோமோசோம் இருந்தால் செய் செல்லில் என்ன இருக்கும், 46 தான் இருக்கு. அப்போ ஒத்து காணப்படுகிறது. அப்போ ஒத்த செல்கள் உருவாகின்றன அப்படிங்கிறோம். ஆனால் இங்கே என்ன நடக்குது, 46 இருந்தால் அது வந்து 23 வந்து குறைஞ்சிருது, 4 இருந்தால் 2ஆக மாறிடுது அப்படிங்கிறோம். அப்போ செய் செல்கள் தாய் செல்களில் உள்ள குரோமோசோம் எண்ணிக்கையிலிருந்து பாதி அளவு தான் இருக்கு, என் குறைந்து காணப்படுது. அப்போ தாய் செல் அப்படின்னும் போது என்ன, அது நமக்கு 2n அப்படின்னு பார்க்குறோம், அது பாதியா என்ன மாறிடுது. செய் செல்கள் தாய் செல்களைப் போல ஒத்திருப்பதில்லை அப்படிங்கிறோம். அப்போ ஒத்தி இருக்காது, அந்த அது பரவலாக வகைப்படுத்தப்பட்டன அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ செய் செல்கள் தாய் செல்களைப் போல ஒத்திருப்பதில்லை. காரணம் தாய் செல்கள் வந்து 2n ஆகும், செய் செல்கள் வந்து n இருக்கு அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறோம். இதுதான் வந்து மியாசிஸ் அப்படிங்கிறோம். ஏற்கனவே நம்ம மைட்டாசிஸ் பார்த்தாச்சு, அடுத்து மியாசிஸ் பார்த்தாச்சு. ரெண்டுத்துக்குள்ள கம்பேரிசன் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி மைட்டாசிஸ்னா என்ன பண்ணணும், ப்ரோகேரியேட்டுகள், பாக்டீரியா, அமீபா அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறோம். ஸோ அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் தேவையற்ற கடத்தல் 3 முறையில் நடக்குது. ஒன்று வந்து சவுடு பரவல், ரெண்டாவது எளிய பரவல், மூன்றாவது எளிதாக்கப்பட்டவர்கள். இதில் நம்ம கேட்கறது வந்து சவுடு பரவல், எளிய பரவல் கேட்பாங்க, அது இம்பார்ட்டன் எடுக்கலாம். ஸோ நீரின் செறிவு அதிகமான இடத்துல இருந்து வந்து இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது, நடுவில் ஒரு மெம்பரேன் இருக்குது அப்படின்னா நீரோட செறிவு இங்கே அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். அப்போ செறிவு அதிகமாக இருக்கிற பகுதியிலேருந்து செறிவு குறைவாக இருக்கிற இந்த பகுதிக்கு வந்து நீர் வந்து வரும், இதான் இயல்பு. ஸோ அப்போ நீர் மூலக்கூறுகள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவின் மூலமாக வந்து செறிவு அதிகமான இடத்துலேருந்து செறிவு குறைவான இடத்திற்கு நோக்கி நகரும். இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா சவுடு பரவல். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா செறிவு கம்மியாக இருக்கிற பகுதியிலேருந்து செறிவு அதிகமான பகுதிக்கு நகர்த்தணும்னா எதிர் சவுடு பரவல், அதான் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், RO அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ROவில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு டேங்க் இருக்குது அப்படின்னா அந்த டேங்க்கு எப்படி இருக்குன்னா தண்ணி வந்து நல்ல தண்ணி அதிகமாக இருக்கிற பகுதி இந்த பகுதியாக இருக்கும், இந்த பக்கம் தண்ணி இருக்கும், அதில் சால்ட் வாட்டர் வந்து இருக்கும். அப்போ சால்ட் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ சால்ட் இல்லாத இந்த பகுதியில் வந்து வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீர் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் அதிகமாக இருக்கிற பகுதியிலேருந்து
பகுதியிலேருந்து நமக்கு தண்ணி கம்மியாக இருக்கும், அங்கேருந்து வாட்டர் அதிகமாக இருக்கிற பகுதி நோக்கி நோக்கும். அப்போ இதை வந்து ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் மோட்டர் யூஸ் பண்ணி பம்ப் பண்ணி நம்ம அனுப்புறது. அப்போ நீரின் செறிவு கம்மியாக இருக்கிற பகுதி, உப்புக்கள் நிறைந்த பகுதியிலேருந்து நீர் அதிகமாக இருக்கிற டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து அனுப்புறது அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம்னா எதிர் சவ்வுடு பரவல். இது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் சொல்லி வாட்டர் பியூரிஃபையர் நடக்கிறது. ஆனால் நமக்கு செல்லுக்குள்ளே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சவ்வுடு பரவல். அப்போ செல்லுக்குள்ளே நீர் மூலக்கூறுகள் செல்லும் நிகழ்ச்சி அது வந்து எண்டாஸ்மாசிஸ் என்று பெயர். வந்து இது வந்து உட்சவ்வுடு பரவல் என்று பெயர். செல்லிலிருந்து வெளியேறக்கூடிய நிகழ்ச்சி வந்து எக்ஸாஸ்மாசிஸ். அப்போ எண்டாஸ்மாசிஸ் எக்ஸாஸ்மாசிஸ், எண்டுனா உள்ள போறதுன்னு அர்த்தம், எக்ஸ்னா வெளியே வருது, எக்ஸிட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ எக்ஸாஸ்மாசிஸ் அப்படின்னா வந்து வெளி சவ்வுடு பரவல், எண்டாஸ்மாசிஸ்னா உட்சவ்வுடு பரவல். இது எல்லாமே நீர் மூலக்கூறுகள் நகரக்கூடியதை வச்சு நம்ம சொல்றோம் அப்படி பார்க்கலாம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து நெக்ஸ்ட், தாவர செல்களில் அளவுக்கு அதிகமான எக்ஸாஸ்மாசிஸ் நடைபெறுவதால், அப்போ தாவர செல் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி தான் இருக்கும். தாவர செல் வந்து பார்த்தீங்கன்னா செல் சுவர் காணப்படும் வந்து, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே செல் சவ்வு இருக்கும் வந்து, அப்புறம் நியூக்ளியஸ் இருக்க போகுது, அப்புறம் நமக்கு இது என்னது வேக்குவல் இருக்க போகுது, நியூக்ளியஸ் மணி இருக்க போகுது. இப்போ தாவர செல் இருக்குது. இப்போ அதிகப்படியான தண்ணி வெளியேறிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, அப்போ சைட்டோபிளாசம் அந்த பிளாஸ்மாஸுடன் சேர்ந்து சுருங்கி செல் சுவரை விட்டு விலகி காணப்படும். அப்போ தண்ணி வெளியே அதிகமாக போச்சுன்னா இதுதான் வந்து தாவர செல் சுவர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சுருங்கிடும் அந்த செல் அந்த இப்படி ஆகிடும். அப்போ என்ன இந்த இடத்துல கேப் வந்துடுது. அப்போ இந்த நிகழ்ச்சி வந்து பிளாஸ்மோலைசிஸ் என்று பேர். தண்ணி இல்லாமல் வறட்சினால என்னன்னா அது உள்ளுக்குள்ள வந்து சைட்டோபிளாசம் வந்து சுருங்கிடுது செல் சவ்வோட சேர்ந்து. அந்த சுருக்கத்துக்கு பிளாஸ்மோலைசிஸ் என்று பேர் வந்து. ஸோ அப்போ அதிக அளவிலான செல்லிருந்து நீர் வெளியேறப்படுகிறது அப்படின்னா வந்து அப்போ சுருங்கி செல் சுவரை விட்டு விலகி காணப்படும் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ அதாவது எக்ஸாஸ்மாசிஸ் அப்படின்னா நீர் வெளியேறுது. அப்போ நீர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறிடுது, வெளியே போகிறது அப்படிங்கிறோம். அப்படி வெளியே போயிருச்சு அப்படின்னா வந்து வெளியே செல்லும் நிலை அப்படின்னா நமக்கு பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னு தாவரம் ஏற்படுது. கரிமல வாயு பரவுது வந்து, அது மாதிரி வந்து நம்ம உயிர்வளி ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜனோ அல்லது கார்பன் டை ஆக்சைடோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே போகிறது வெளியே வருது. இப்போ செல்லை பொறுத்தவரை என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நமக்கு ஜென்ரலாக சொல்லும்போது ஆக்சிஜன் வந்து உள்ளே போகிறது அப்படின்னு. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு செல்லிருந்து வெளியே வருது. ஸோ நடக்கிறது வந்து என்ன சொல்லுவோம், எளிய பரவல் நம்ம சொல்லுவோம் வந்து. ஸோ அப்போ இதுக்கு கடத்தி புரதங்கள் அப்படின்றது எதுவுமே தேவையில்லை வந்து, நான் சிம்பிளாகவே நடந்துடும். அப்போ பெர்மியஸ் என்ற கடத்தி புரதங்கள் அப்படின்னு தேவைப்படாத ஒரு நிகழ்வு எளிய பரவல் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு பரவுது. பெர்மியஸ் என்ற கடத்தி புரதம் வந்து ஒரு பொருளை உணவுப் பொருளாக இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு உள்ளே போகிறது, இந்த கழிவு பொருளை வெளியே எடுத்துகிட்டு வரதுக்கு தேவைப்படுது சொல்லிக்கலாம். அடுத்து எக்ஸோசைட்டாசிஸ் அப்படின்னும் போது என்னன்னா நம்ம கடத்தி மூலக்கூறுகள் மூலமாக பொருட்கள் வெளியே கடத்தப்படுதல் எக்ஸோசைட்டாசிஸ் அப்படிங்கிறோம். அப்போ எக்ஸோசைட்டாசிஸ்னா கடத்தி மூலக்கூறுகள் மேலே பார்த்த பெர்மியஸ் இருக்குல்ல அதை பயன்படுத்தி வெளியேற்றுது. அப்போ சுரக்கும் செல்கள் அப்படின்னா ஹார்மோனை வந்து சுரக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஹார்மோன் வந்து வெளியே போகிறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோசைட்மாட்டிசிஸ் என்று பெயர். அதுக்கு வந்து கடத்தி புரதங்கள் வந்து தேவைப்படும் அப்படிங்கிறோம், இல்லை கடத்தி மூலக்கூறுகள் தேவைப்படும். அது மாதிரி கழிவு நீக்க செல்களில் அந்த கழிவு வந்து வெளியேற்றுறது செல்லில் இருந்து அப்படின்னா வந்து அப்பயும் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோசைட்டாசிஸ் அப்படின்னு நிலை ஏற்படுது அப்படிங்கிறோம். அடுத்து எண்டோசைட்டாசிஸ் அப்படின்னா பிளாஸ்மா சவ்வு உட்புறமாக மடிந்து அல்லது விரிந்து சென்று ஒரு நுண்குமிழ் அல்லது வேக்குவலை தோற்றுவிப்பது மூலம் எண்டோசைட்டாசிஸ் நடைபெறுகிறது அப்படிங்களா. ஸோ இப்போ இந்த எக்ஸோசைட்டாசிஸ் அப்படின்னும் போது வெளியே போகிறது வந்து, இது வந்து என்னன்னா உள்ளே போகிறது அப்படிங்கிறோம் வந்து. அப்போ வேக்குவல் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து எண்டோசைட்டாசிஸ் உள்ள தள்ளிட்டு போகிறது. அப்போ உள்ள தள்ளிட்டு போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஒன்று செல் விழுங்குதல் வந்து பாகோசைட்டோசிஸ், சாலிடாக இருக்கிற திடப்பொருள் எடுத்துட்டான். ஃபீனோசைட்டோசிஸ்னா செல் வந்து அருந்துதல் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அப்போ எக்ஸோசைட்டாசிஸ்னா வெளியே போகிறது கழிவு செல்கள் சுரக்கும் செல்கள், எண்டோசைட்டாசிஸ்னா உள்ளே போகிறது. அப்போ உள்ளே போகிறத வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறோம். அப்போ ரெண்டாக பிரிக்கும் போது ஒன்று என்னன்னா திட வடிவில் வந்து எடுத்துக்கொள்ளப்படுது உணவு அப்படின்னா வந்து அது வந்து எண்டோசைட்டாசிஸ் அப்படி பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் விழுங்குதல் நம்ம சொல்லுவோம். உதாரணத்துக்கு எதை சொல்லலாம் அப்படின்னா வந்து ரத்த வெள்ளையணுக்கள்னு சொல்லலாம். ரத்த வெள்ளையணுக்கள் என்ன பண்ணோம்னா WBC என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைரஸ் பாக்டீரியா வந்தது அப்படின்னா அதை உள்ள தூக்கி போட்டு லைசோசோமில் வந்து செரிமானம் செஞ்சிருது, அதை வந்து கில் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். அது வந்து நம்ம எண்டோசைட்டாசிஸில் பாகோசைட்டோசிஸ் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டு. அப்போ பாகோசைட்டாசிஸ் அப்படின்னும் போது என்னன்னா நம்ம ரத்த வெள்ளையணுக்கள் வந்து வைரஸ் பாக்டீரியா பூஞ்சையை வந்து எடுத்து ஜீரணம் பண்ணிடுறது அப்படின்னு பார்க்குறோம். ஃபீனோசைட்டாசிஸ் அப்படின்னும் போது என்னன்னா நம்ம அமீபா இருக்கு வந்து, இல்லைன்னா நம்ம கிட்னியோட செல்கள் இருக்கு அப்படின்னா சிறுநீரக செல்கள் இருக்கு, அல்லது அமீபாய்டு புரோட்டோசோவான்கள் இருக்கு அப்படின்னும் போது அது திரவ வடிவில் வந்து எடுத்துக்கொள்றது. அமீபா அப்படி நகர்ந்து தண்ணியில் போயிட்டு என்ன பண்ணணும்னா இப்போ ஒரு உணவுப் பொருளை பார்த்துருச்சு அப்படின்னா என்னன்னா அமீபா வந்து பார்த்தீங்கன்னா நகர்ந்து போகும். அப்படி போயிட்டு அந்த உணவுப் பொருள் உள்ள எப்படி கொண்டு வந்து சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவுப் பொருளை உள்ள கொண்டு வந்துடும். அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகும்னா உணவுப் பொருள் உள்ள எடுத்துட்டு போயிட்டு அதில் இருக்கிறத உறிஞ்சி குடிச்சிடும் அப்படிங்கிறோம். அதுக்கு பேர் என்ன ஃபீனோசைட்டாசிஸ் என்று பெயர் அப்படிங்கிறோம்.
இதுதான் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்டாக இருந்திருக்கு. அடுத்து நரம்பு செல் அப்படின்னு பார்க்கும்போது மிக நீளமான செல்லாக கருதப்படுகிறது. பாக்டீரியா செல்கள் வந்து ஒரே செல்லால் ஆனோம். இதெல்லாம் வந்து நமக்கு 6ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய சில ஃபேக்ட். நெருப்புக்கோளின் முட்டை தான் இருக்கிறதுல பெரிய ஒரு செல், பெரிய செல் எது அப்படின்னா நெருப்புக்கோளின் முட்டை செல் தான். 170 மில்லிமீட்டர் வந்து விட்டம் கொண்டது. அடுத்து பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனாஸ் மற்றும் ஈஸ்ட் அப்படின்றதெல்லாம் ஒரு செல் உயிரினங்களுக்கு எடுத்துக்காட்டாக வந்து இருக்கு. ஸ்பைரோகெரா மற்றும் மனிதன் வந்து பல செல், ஸ்பைரோகெரா ஆல்கா, மனிதன் பல செல் உயிரினங்களுக்கு உதாரணமாக இருக்கும். செல்லின் அளவிற்கும் உயிரினத்தின் அளவிற்கும் ஏதாவது தொடர்புக்கான கிடையாது. இப்போ செல்லோட சைஸ் பெருசாக இருக்கும் யானையில், திமிங்கலத்தில் அப்படின்னா கிடையாது. அதுலேயும் வந்து சைஸ் வந்து சின்னதாக தான் இருக்கும். வந்து மனித உடலில் வந்து எவ்வளோ செல்கள் இருக்குது அப்படின்னா 37 லட்சம் கோடி வந்து இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது 3.7 × 10^13 அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து செல்கள் வந்து காணப்படுகிறது. உயிரினங்களின் அடிப்படை அழகு என்னன்னா செல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வந்து மனித உடல் விலங்கு செல்லால் ஆனது, அதே போல் தாவரங்கள் தாவர செல்லால் ஆனது அப்படின்னு பார்க்குறோம். சாலமோனெல்லா அப்படின்ற சிற்றினத்தை சார்ந்த பாக்டீரியா உணவு நஞ்சாகுவதற்கு முக்கிய காரணியாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். மனித உடலில் இருக்கிறது விலங்கு செல் தான். தாவரத்தில் இருக்கிறது தாவர செல் அப்படின்னு பார்க்கலாம். தாவர செல்லை பற்றி நம்ம ஏற்கனவே விலங்கு செல் பற்றியும் நம்ம டீட்டெயிலாக படிச்சாச்சு அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் சில ஃபேக்ட் வந்து செல்லு தொடர்பாக வந்து இப்போ செல் சுவர் அப்படின்னா தாங்குபவர், பாதுகாப்பவர்னு சொல்லுவோம். செல் சவ்வுனா செல்லின் கதவு, சைட்டோபிளாசம்னா செல்லின் நகரும் பகுதி, இயக்க பகுதி, மைட்டோகாண்ட்ரியானா செல்லின் ஆற்றல் மையம், வந்து பசுங்கடிகம் அப்படின்னா செல்லின் உணவு தொழிற்சாலை அப்படி பார்க்குறோம். ஏன்னா நமக்கு ஒளிச்சேர்க்கை பண்ணி தரசத்து தயார் பண்ணுது தாவரங்களில். நுண்குமிழ்கள்லாம் சேமிப்பு கிடங்கு, வந்து நீரை அப்புறம் கனிமங்கள் உப்புகள்லாம் சேமித்து வைக்கணும். அடுத்து உட்கரு நியூக்ளியஸ் அப்படின்னா செல்லின் கட்டுப்பாட்டு மையம். வந்து உட்கரு உரை, நியூக்ளியஸ் உரைனா உட்கரு வாயில் அல்லது உட்கரு கதவு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஓகேவா? ஸோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். வந்து ஸோ அதுக்கு அடுத்து நமக்கு மூல செல்கள் அப்படின்றது என்னன்னா எந்த ஒரு வகையான செல்லுக்குள் செல்பிரில் அடைந்து பெருக்கம் அடைந்து வளர்ச்சியடையும் திறனுடைய தான் நம்ம வந்து மூல செல்கள் அப்படின்னு சொல்றோம். கருவிலிருந்து பெறப்படும் மூல செல்கள் மிகவும் சிறப்பானது அப்படின்னு பார்க்குறோம். காரணம் என்னன்னா அது எந்த ஒரு செல்லாகவும் மாறக்கூடிய ஆற்றல் இருக்கும். எங்க போட்டாலும் அந்த செல்லா வந்து மாறிடும். சில நோய்களை குணப்படுத்தும் தடுக்கும் மூல செல்கள் பயன்படுகிறது. உதாரணமாக முதுகு தண்ணியில் ஏற்படும் நோய்க்கு மூல செல் வந்து பயன்படுத்துறது. இப்போ மூல செல் இருக்குன்னா அது தசை செல்லா மாறும், குடல் செல்லா மாறும், கல்லீரல், இதயம், நரம்பு, ரத்த செல்கள் எது வேணாலும் மாறக்கூடிய பண்பு வந்து இது இருக்கும் அப்படிங்கிறோம். ரத்த சோப்பணுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம உட்கரு இல்லை அப்படின்னு விரைவிலேயே இது வந்து இறக்கின்றது. 120 நாட்கள் தான் அதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு வைக்கிறோம். 120 நாள்ல இறந்துட்டு திருப்பி புதுசா வந்து தோன்றும். சுமார் 2 மில்லியன் சிவப்பு செல்கள் வந்து ஒவ்வொரு நொடியும் இறக்கின்றன. மனித உடம்பில் புதிய ரத்த சோப்பணுக்கள் வந்து தினமும் தோன்றுகின்றன அப்படின்னு. இது வந்து தொடர்ச்சியா வந்து நமக்கு நடக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்கு அடுத்து நம்ம சுவாசித்தல் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு டாப்பிக்காக வந்து இதை வந்து பார்த்துருவோம் ஃப்ரெண்டுங்க. ஸோ நாளைய வகுப்புல நம்ம சுவாசித்தல் அப்படின்ற ஒரு தலைப்பும், அடுத்து வந்து நமக்கு உயிரினங்களின் வகைப்பாடு அப்படின்ற தலைப்பும் நம்ம நாளைய வகுப்புல வந்து படிப்போம். நாளைய வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.